ஓகே. குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு வந்து பேப்பர் கிளாஸ் வந்து போக போகுது. ஸோ இந்த பேப்பர் கிளாஸ் போக முதல் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க இருந்தனால், இந்த பேப்பர் கிளாஸ் வந்து எப்படி போகும் வேண்டது வந்து இந்த பேப்பர் கிளாஸ்ல பிள்ளைகள் நீங்கள் என்னென்ன விஷயம் படிப்பீங்கன்னா, ஒன்று கட்டாயம் வந்து பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் போக போகுது. பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக நான் தருவேன். அடுத்த விஷயம் வந்து நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஒரு சில கொஸ்டின், சில ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் இருக்குது, பகுதி ஒன்று வினாக்களும் இருக்கு. அதை விட மாடல் பேப்பர் கொஸ்டின் போகும். கூடுதலாக தொண்டைமனாறு பேப்பர், அடுத்தது ஏனைய மாகாண கல்வி திணைக்களங்களினுடைய பேப்பர்ஸ், எப்படியான பேப்பர்ஸ், இந்த மாதிரி வினாத்தாள் வந்து போய்கொண்டிருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது இந்த வருடம் 2025 வினவப்பட்ட வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் பேப்பர். சரிதானே? தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் பேப்பர், இதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இதுல வந்து 25 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த பேப்பருக்குரிய விடைகளை சொல்லி கொண்டு போறேன். பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் வச்சிருக்கிறார்கள், நான் சொல்லுற விடயங்களை உங்களோட பேப்பர்களில் குறிச்சு கொண்டு போங்க. அப்பத்தான் பிரயோசனமாக இருக்கும். சரிதான்? பேப்பர் வச்சிருக்கிறார்கள், பேப்பர்லயோ அல்லது ரஃப் ஷீட்லயோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட் எடுத்து என்னென்ன விடயம் நான் இதுல செஞ்சு காட்டுறேன், என்னென்ன விடை எக்ஸ்ட்ராவா கணக்கா விஷயம் சொல்லுவேன், அந்த விடயங்களை உங்களோட பேப்பர்ல குறித்து வச்சுக்கொண்டா நல்லா. சரிதானே? ஓகே. அப்ப இதுல பாருங்க, மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய பேப்பர் 2025. முதலாவது கேள்வி, கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம். கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம், கணக்கீட்டுக்கு பிள்ளைகள் கனவிதமான நோக்கங்கள் இருக்கலாம். கேள்வி பிரதான நோக்கம் என்னன்றது தான் கேள்வி. பிரதான நோக்கம் என்னன்றது தான் கொஸ்டினாக இருக்குது. பிரதான நோக்கம் நாங்க வழக்கமா படிச்சது போல அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குவது. அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கான தகவலை வழங்குவது கணக்கீட்டினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்ப இதுல பாருங்க, முதலாவது கூற்று நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல். இந்த பதிவு செய்தல் என்றது பிள்ளைகள் முதன்மை ஏட்டுல பதிவு செய்கின்ற நடவடிக்கையாக இருக்கும். இது கணக்கீட்டினுடைய ஒரு செயல்முறையாக இருக்குமே ஒழிய பிரதான நோக்கத்தை குறிக்காது. இரண்டாவது, நிறுவனம் ஒன்றின் பற்றிய தகவல்களை அதன் முகாமையாளர்களின் பயன்பாட்டுக்காக அறிக்கையிடல். அப்ப முகாமை கணக்கீடுதான் பிள்ளைகள் முகாமையாளர்களுக்காக இந்த தகவல்களை அறிக்கையிடும். கேள்வி கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம். சரிதானே? அடுத்தது, சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக நிதி கூற்றுக்களை தயாரித்தல். இதுவும் கணக்கீட்டினுடைய ஒரு தொழிற்பாடாக இருக்குமே ஒழிய பிரதான நோக்கம் கிடையாது. விடை நான்காவதாக இருக்கு. சரிதானே? முதலாவது கேள்விக்குரிய விடை நான்காவது, அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குவது. இந்த ஐந்தாவது விடை தனியே திட்டமிடுதல் கட்டப்படுத்தல் முகாமையாளர்களுக்கு தகவல்களை வழங்குதல் என்றது முகாமையாளர்கள் தொடர்பான இந்த முகாமை கணக்கீடு தொடர்பான விடயமாக இருக்குமே ஒழிய பிரதான நோக்கம் இல்லை. அப்ப கேள்வியை வடிவ விளங்கி கொள்ளணும். கேள்வியில பிரதான நோக்கம் கேட்கப்பட்டிருக்கு. சோ பிரதான நோக்கம் எது கண்டா, அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை, இன்னும் வடிவா சொன்னா பொருளாதார தகவல்களை, என்ன நிதிசார் தகவல், பொருளாதார தகவல்களை வழங்குவது கணக்கீட்டினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கு. சரிதானே? முதலாவதுக்கு நான்காவது விடை. இரண்டாவது கேள்வி, பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் நிதிநிலைமை கூற்றானது நிதிநிலைமை கூற்று திகதியில் இருந்து 12 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டிய வங்கிக் கடன் ஒன்றின் பகுதி நடைமுறை பொறுப்பாக வகைப்படுத்துவது அதற்கான அடிப்படையினை வழங்குகின்ற எண்ணக்கரு. அப்ப சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு என்று நாங்கள் வகைப்படுத்துவது எதற்கமைவாக பிள்ளைகள்? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. சரிதானே? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவாக இருக்கு. அதுதான் சொத்துக்கள் பொறுப்புகளை ஒரு வருடத்துக்கு உட்பட்டது நடைமுறை பொறுப்பு, நடைமுறை சொத்து, ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதுகளை நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை அல்லா சொத்து என்று வகைப்படுத்துறோம். ஆகவே தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு எண்ணக்கருக்களில் எது வியாபாரம் ஒன்றின் நிதிநிலைமை கூற்றில் வியாபார வருமதியாளர்கள், வியாபார சென்மதியாளர், கடன் பட்டோர், கடன் கொடுத்தோரை இனங்காண்பதற்கான அடிப்படையினை வழங்குவது அட்டுரு எண்ணக்கரு. சரி, அது நேரடியான கொஸ்டின், உங்களை எந்த விதத்திலையும் யோசிக்க வைக்காத கொஸ்டினாக இருக்குது. நேரடியாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு.
அப்ப கடன்பட்டோர் கடன் கொடுத்தோரை வகைப்படுத்துறதுக்கான அடிப்படை இந்த அட்டுரு எண்ணக்கருவின் மூலம். சரிதானே? அந்த அட்டுரு எண்ணக்கருவுக்குள்ள பிள்ளைகள் கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் இதை தவிர நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சென்மதி செலவீனங்கள், சென்மதி செலவீனங்கள், பெற வேண்டிய வருமானம், அட்டுரு முற்பண செலவீனங்கள், அட்டுரு முற்பண வருமானங்கள். ஓகே, அட்டுரு முற்பண செலவீனங்கள், இதோட சேர்த்து நோட் பண்ணிக்கணும். இந்த அட்டுரு எண்ணக்கருவோட நேரடியாக தொடர்புடைய விடயம் இந்த வியாபார வரமதிகள், வியாபார சென்மதிகள், அதோட அட்டுரு முற்பண செலவீனங்கள், அதோட அட்டுரு முற்பண வருமானங்களாக இருக்கு. அட்டுரு முற்பண செலவீனமும் அட்டுரு முற்பணங்களுக்கான வருமானங்களும் இருக்கு. இதுவும் இந்த அட்டுரு எண்ணக்கருவோடு நேரடியாக தொடர்புடைய கூற்று என்பதாக நாங்கள் கருதி கொள்ளலாம் பிள்ளைகள். ஓகே, சோ இதை நீங்க விளங்கிக் கொள்ளணுமா? இந்த நேரடியாக கேட்கிற கேள்விகள்ல பிளவிடக்கூடாது. ஓகே, அட்டுரு முற்பண செலவீனம், அட்டுரு முற்பண வருமானங்கள், வியாபார கடன்பட்டோர், வியாபார கடன் கொடுத்தோர், அட்டுரு எண்ணக்கருவின் அடிப்படையில பெற்றது, பெற வேண்டியது, செலுத்தியது, செலுத்த வேண்டியது இரண்டையும் கணக்கீட்டுல பதிவோடும். காசை மட்டுமே கவனத்துல கொண்டு கணக்கு செய்யக்கூடாது. கொடுத்தது, கொடுக்க வேண்டியதுகளையும் நாங்கள் கவனத்துல கொள்ளணும். அட்டூறு எண்ணக்கரு சொல்றது. ஓகே, சோ இரண்டாவது விடை. நான்காவது கேள்வியை பாருங்க. பிரியங்கா என்பவர் தனது வியாபாரத்தினால் பெறப்பட்ட கடனுக்காக மாதாந்த தவணை கட்டண கொடுப்பனவாக 2,00,000 தனது சொந்த பணத்தில் இருந்து செலுத்தியுள்ளார். ஓகே, 2,00,000 ரூபாவை கொடுத்திருக்கீர். வணிகத்தின காசுல இருந்து கொடுத்திருக்கிறா இல்ல பிள்ளைகள்? இல்ல, வணிகத்தினுடைய காசுல இருந்து எடுத்து கொடுக்கல. அப்ப என்ன செஞ்சிருக்கீர்? சொந்த பணத்துல செலுத்தி இருக்கீர். தவணை கொடுப்பனவுக்குள் உள்ளடங்கியுள்ள வட்டி 50,000 ரூபாய் ஆகும். அப்ப தவணை கொடுப்பனவுக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்குது? வட்டி உள்ளடங்கி இருக்குது. அப்ப மொத்தமா உரிமையாளர் எவ்வளவுத்த கொடுக்கிறேன்? 200,000 ரூபாவை கொடுக்கிறேன். அப்ப 200,000 ரூபாய் உரிமையாண்மை அதிகரிக்க போகுது. உரிமையாண்மை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன பிள்ளைகள்? மூலதனமாக இருக்கு. ஓகே, இதுல இந்த மூலதனம் என்றதை தாண்டி இந்த 200,000 என்னத்துக்காண்டு கொடுக்கிறேன்டா? தவணை கொடுப்பனவு, வங்கி கடனுக்கான மாதாந்த தவணை கொடுப்பனவு. அப்ப அதுக்குள்ள உள்ளடங்கியுள்ள வட்டி 50,000. 50,000 வட்டி காண்டி கொடுக்கிறேன். மிச்சம் 1,50,000 என்னத்துக்காண்டி கொடுக்க போறேன் பிள்ளைகள்? கடனுக்காக கொடுக்க போறேன். அப்ப 1,50,000 வங்கி கடன் என்ற பொறுப்பு குறைய போகுது. 1,50,000 வங்கி கடன் என்ற பொறுப்பு குறைய போகுது. ஓகே, மிச்சம் 50,000 என்னத்துக்காண்டி கொடுத்திருக்கேன்? வட்டிக்காண்டி கொடுத்திருக்கேன். மிச்சம் 50,000 என்னத்துக்காண்டி கொடுத்திருக்கேன்? வட்டிக்காக கொடுத்திருக்கேன். அப்ப வட்டி என்றது செலவீனம் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை குறைப்பதாக இருக்கும். வட்டி செலவீனம் என்ன செய்ய போகுது? 50,000 உரிமையாண்மையை குறைக்க போகுது. ஏன் உரிமையாண்மையை குறைக்க போகுது? வட்டி என்ற செலவீனமாக இருக்கு. அப்போ 1,50,000 குறைய போகுது கடன் என்ற பொறுப்பாக இருக்கும். 2,00,000 ரூபாய் மூலதனம் கூட போகுது. உரிமையாளற்ற சொந்த காசுல கொடுத்திருக்காங்க. 50,000 ரூபாய் வட்டி என்ற செலவீனத்துக்காக கொடுத்திருக்கேன். ஆகவே உரிமையாண்மை குறைய போகுது. சோ இப்ப இதை பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சமன்பாட்டில பதிஞ்சா பிறகு இப்ப இதை டோட்டல் பண்ணி பாருங்க. இந்த பொறுப்புல 150,000 ரூபாய் குறைய போகுது. என்ன பொறுப்புல 150,000 ரூபாய் குறைய போகுது. உரிமையாண்மையில 150,000 ரூபாய் தேறியதாக அதிகரிக்க போகுது. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கலை நீங்கள் பதிவு செய்த பிறகு பொறுப்பு 150,000 குறைய போகுது. உரிமையாண்மை 150,000 அதிகரிக்க போகுது. ஆகவே எந்த விடைக்கு கீழே நாங்கள் கோடு போட போறோம் என்றா இதுல பாருங்க, 5வது விடை. ஓகே, பொறுப்பு 150,000 குறைய போகுது. உரிமையாண்மை 150,000 அதிகரிக்க போகுது. சரியோ?
அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் தேறிய விளைவுகள் கேட்கிற சந்தர்ப்பத்துல கொடுக்கல் வாங்கலை பதிஞ்சிட்டுது அதனுடைய மொத்த பெறுமதிய சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை கூட்டி அந்த தேறிய விளைவைத்தான் நீங்கள் என்ன செய்யணும் விடையில எங்க இருக்குன்னு பார்த்து போடும். சரிதானே? சிம்பிளான கொஸ்டின் தான். இங்க கணக்கா பேர் பிளவிடக்கூடிய சந்தர்ப்பம் எது வேண்டா சொந்த பணத்திலிருந்து தான் ஒழுங்கா வாசிக்கும். வணிகத்துல காசு கொடுத்தா தான் சொத்து குறையும். சொந்த பணத்தை கொடுத்தா உரிமையாண்மை கூடும். ஏன்? மூலதனம் என்றுதான். உங்களுக்கு தேவையானதுகளை நோட் பண்ணி கொண்டு போங்க பிள்ளைகள். ஓகே, அடுத்தது 5ஆம் 6ஆம் வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. அப்ப 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, 5ம் 6ம். அதுக்கு குறிப்பிட்ட தரவு ஒன்று தந்திருக்காங்க. அந்த தரவு வச்சுக்கொண்டு நாங்கள் விட சொல்ல போறோம். கம்சிகா தனி வியாபாரமானது தளபாடங்களினை விற்பனை செய்யும் வணிகமாகும். கம்சிகா தனி வியாபாரம் என்ன செய்யறாங்க? தளபாடங்களை விற்பனை செய்கின்ற வணிகமாகும். 1/4/2024 இந்நிறுவனமானது 1 மில்லியன் பெறுமதியான தளபாடங்களினை கடனுக்கு கொள்வனவு செய்யும். எவ்வளவு வாங்குது? 1 மில்லியன் ரூபாய் தளபாடங்களை கொள்வனவு செய்யுது. இந்த 1 மில்லியன் ரூபாய் தளபாடங்கள்ல 2 லட்சம் பெறுமதியான தளபாடங்கள் அலுவலக வேலைகளில் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கப்பட்டது. அப்ப ரெண்டுமே கடனுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது ஒரு விஷயம். அதுல 2 லட்சம் ரூபாய் என்னத்துக்காண்டி? அலுவலக வேலைக்காக. அப்ப மிச்சம் 8 லட்சம் ரூபாய் என்னத்துக்கு? வீழ் விற்பனை நோக்கத்துக்கானதாக இருக்கும். சரிதானே? தளவாட கடையில தளவாடம் என்றது என்னவாக இருக்கும்? மீள் விற்பனை பொருளாக இருக்கும். மீள் விற்பனை பொருள் என்ன? இருப்புக்களாக இருக்க போகுது. சரிதானே? அப்ப இருப்புக்கள் என்றதுல மாற்றம் இல்லை. அந்த இருப்புக்களாக இருந்தாலும் கடனுக்கு கொள்வனவு செய்யப்படுது. அதுல 2 லட்சம் ரூபாவை பாருங்க அலுவலக நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்படுது. அப்ப மிச்சம் என்னத்துக்காண்டி கொண்டு கொள்வனவு செய்யறாங்க? 8 லட்சம் ரூபாய் வணிகத்தினுடைய மீள் விற்பனை நோக்கத்துக்காக. 2 லட்சம் அலுவலக நோக்கம் என்றா பிள்ளைகள் நீங்க யோசிக்க வேண்டியது 8 லட்சம் ரூபாய் மீள் விற்பனை நோக்கமாக இருக்கும். இருப்புக்கள் என்று சொல்லுவாங்க. திருப்பி சொல்லியிருக்காங்க 31/3/2024 முடிவடையும் 3 மாதங்களுக்கான பெருமான தீர்வு 10,000 ரூபாய் ஆகும். அப்ப 3 மாசத்துக்கு கணக்கு செய்ய போறோம். ஜனவரி 1ஆம் தேதி இந்த வணிகம் கொள்வனவு செய்திருக்கு. சரியா? இந்த வணிகம் 31ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024 தொடர்பாக 3 மாசத்துக்குரிய பெருமான தீர்வு போய்கொண்டு இருக்குது. 3 மாசத்துக்குரிய பெருமான தீர்வு எவ்வளவு? 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. தளபாடங்கள் வியாபாரத்துக்காக வைத்திருக்கப்பட்டன. எது எஞ்சி இருக்கும் தளபாடம்? எது எஞ்சி இருக்கும் தளபாடம்? நான் சொன்ன 8 லட்சம் ரூபாய். இவ்வளவுதான் தந்த தரவு. இதுல சொல்லியிருக்காங்க 3 லட்சம் கிரியமான தளபாடம் 4 லட்சம் ரூபாவுக்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஓகே, அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது தளபாட கடை. தளபாட கடையில தளபாடம் தான் இருப்பாக இருக்க போகுது. இந்த இருப்புல 2 லட்சம் ரூபாய் இருப்பு, 2 லட்சம் ரூபாய் தளபாடம் அலுவலக நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே மிச்ச தளபாடம் என்னத்துக்காண்டி? மீள் விற்பனை நோக்கம். இவ்வளவுதான் தரம். இப்ப பாருங்க, இந்த கொள்வனவை எந்த முதன்மை ஏட்டுல பதியணும் என்றது கேள்வி. கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா, மீள் விற்பனை பொருள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா பிள்ளைகள் நாங்கள் எதிர பதிவு செய்யணும்? கொள்வனவு நாளேட்டுல பதிவு செய்யணும். மீள் விற்பனை பொருள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா கொள்வனவு நாளேட்டுல பதிவு செய்யணும். அதே பிள்ளைகள் இதுல பாருங்க, இந்த 10 மில்லியன் 10 லட்சம் ரூபாவுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் தளபாடம் அலுவலக நோக்கத்துக்காக எல்லாம் கொள்வனவு செய்யப்படுகிறது. மீள் விற்பனை நோக்கம் பிளஸ் கடன் கொள்வனவு கண்டாத்தான் கொள்வனவு நாளேடு. இந்த அலுவலக நோக்கத்துக்காகவும் 2 லட்சம் ரூபாய் கொள்வனவு செய்யப்படுது. ஆகவே அந்த 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் எங்க பதியணும்? பொது நாளேடு, அதாவது பொது நாட்குறிப்பேடு என்றதுல நாங்கள் பதிவோம். அப்ப கொள்வனவு நாளேட்டுல பதிய வேண்டியது இந்த 8 லட்சம் ரூபாய் தளபாடமாக இருக்கும். பொது நாளேட்டுல பதிகிறது 2 லட்சம் ரூபாய் தளபாடமாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க விற்பனை. இதுல பாருங்க விற்பனை செய்யப்பட்டிருக்கு. விற்பனை செய்யல பாருங்க 4 லட்சம் ரூபாவுக்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. சோ கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. காசுக்கு விற்பனை செய்யப்பட்டா எங்க பதிவம்? காசு வரும். காசு பெறுவனவு நாளேடு. சரிதானே? அப்ப சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னு இந்த 3வது விடைய டக்குன்னு போட்டுருவாங்க. 3வது விடையை ஏன் போடக்கூடாது? இதுல 2 லட்சம் ரூபாய் தளபாடம் வணிகம் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி அலுவலக நோக்கத்துக்காகத்தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க.
அப்ப அலுவலக நோக்கத்துக்கு கடனுக்கு வாங்கினதை நாங்க பொது நாட்குறிப்பேட்டுல பதிவு செய்யணுமே ஒழிய கொள்வனவு நாளேட்டுல பதிய இயலாது. சோ இங்க ரெண்டு முதன்மையோடு இந்த கொள்வனவுகளை பதிவு செய்யறதுக்கு தேவையாக இருக்கும். ஒன்று கொள்வனவு நாளேடு, பொது நாளேடு. சரிதானே? அப்ப விற்பனை பாருங்க, காசுக்கு விற்பனையை பதிவு செய்யணும். காசு பெறுவனவு நாளேடாக இருக்கும். காசு பெறுவனவு நாளேடாக இருக்க போகுது. அப்ப இந்த அஞ்சாவது கேள்விக்குரிய விடை முதலாவது. இப்ப இதை பதிவு செய்ய போறோம். சரிதானே? பதிய போறோம். எப்படி பதிய போறோம்னு பாருங்க. இதை பதிஞ்சா பிறகு இந்த சொத்து பொறுப்பு உரிமையாண்மை எப்படி இருக்கும் என்றதை பாருங்க. இதுல செஞ்சு காட்டுங்க. அப்ப சொத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து, பொறுப்பு உரிமையாண்மை. சொத்துக்களை மட்டும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் யோசிச்சு பாருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் முதலாவது பாருங்க, 1 மில்லியன் ரூபாவுக்கு கடனுக்கு கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செய்தா என்ன நடக்க போகுது பிள்ளைகள்? எங்களினுடைய பொறுப்பு கூட போகுது. என்ன பொறுப்பு கூட போகுது? எவ்வளவு கூட போகுது? 1 மில்லியன் ரூபாய். ஏன்? கடனுக்கு தானே வாங்கியிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, 8 லட்சம் ரூபாய் தளவாடம் தான் மேல் விற்பனை நோக்கத்துக்காக வாங்கியிருக்கோம். அலுவலக நோக்கத்துக்காக வாங்கினது 2 லட்சம் ரூபாய்டா. இந்த அலுவலக நோக்கத்துக்கு வாங்கினது நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள அதிகரிக்க போகுது. ஆகவே நடைமுறை சொத்துக்கள் எவ்வளவு கூட போகுது? 8 லட்சம் ரூபாவாக இருக்கும். நடைமுறை சொத்துக்கள் எவ்வளவு கூட போகுது? 8 லட்சம் ரூபாய். இந்த நடைமுறை சொத்து கூடுறதுக்கு காரணம் என்ன பிள்ளைகள்? இருப்பாக இருக்கும். தேவையா நோட் பண்ணிக்கணும். இந்த 8 லட்சம் ரூபாவுக்குரிய காரணம் என்னது? இருப்பு. இருப்பாக இருக்கும். இந்த 2 லட்சம் ரூபாய் நடைமுறை எல்லா சொத்து கூடுறதுக்கு காரணம் நாங்கள் சொல்லுவோம் ஆதனம், பொறி, உபகரணம். சரிதானே? ஆதனம், பொறி, உபகரணம் என்று சொல்லுவோம். ஒரு நிர்வாக நோக்கத்துக்காக ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக பயன்படுத்தக்கூடிய உருவ சொத்துக்கள் ஆதனம், பொறி, உபகரணம் என்று சொல்லுவோம். ஆகவே இங்க 2 லட்சம் ரூபாவை கட்டாயம் நீங்க எங்க கொண்டு வந்து போடணும்? நடைமுறை எல்லா சொத்துக்களை போடாட்டிக்கு பிழை கிடைக்கும். சரியா? ரெண்டாவது சொல்லியிருக்காங்க என்னது? இந்த 3 மாதங்களுக்குரிய தேய்வு 10,000 ரூபாய். அப்ப பெருமான தேய்வு பிள்ளைகள், இருப்புகளுக்கு நாங்கள் பெருமான தேய்வு செய்வோமா இந்த 8 லட்சம் ரூபாவுக்கு? இல்ல. நாங்க எந்த பெறுமதிக்கு பெருமான தேய்வு செய்வோம்? இந்த 2 லட்சம் ரூபாய் ஆதனம், பொறி, உபகரணங்களுக்கு தான் பெருமான தேய்வு செய்வோம். அப்ப 10,000 ரூபாய் பெருமான தேய்வு நீங்கள் நடைமுறை எல்லா சொத்துக்களை தான் போடணுமே ஒழிய எங்க போட இயலாது? நடைமுறை சொத்துக்களை கொண்டு போய் பதிஞ்சிட்டு வரக்கூடாது. ஓகே. நடைமுறை சொத்துக்களை பதிஞ்சிட்டு வரக்கூடாது. ஏன்? பெருமான தேய்வு என்பது ஆதனம், பொறி, உபகரணங்களுக்குரியதாக இருக்கு. ஓகே. ஆதனம், பொறி, உபகரணமாக இருக்கு. அப்ப பெருமான தேய்வும் நாங்கள் எதுக்கு போடணும் பிள்ளைகள்? இந்த ஆதனம், பொறி, உபகரணத்துக்கு தான் நாங்க பெருமான தேய்வு செய்யணும். ஓகே. சில பேர் என்ன செஞ்சிருவாங்க? இங்க 1 மில்லியனை பிழையா போட்டுட்டா இங்க நாங்கள் பதிகிறது எல்லாமே பிழைச்சு கொண்டு இருக்கு. சரிதானே? அப்ப பெருமான தேய்வு வணிகத்துக்கு செலவீனமாக இருக்கும் பிள்ளைகள். செலவீனம் உரிமையாண்மை என்ன செய்யும்? குறைக்க போகுது. 10,000 உரிமையாண்மையை குறைக்கும். சரியா? பெருமான தேய்வு என்ற செலவீனம். ஓகே. அடுத்தது பாருங்க, திருப்பி சொல்லியிருக்காங்க 3 லட்சம் கிரயமான தளபாடம் 4 லட்சத்துக்கு காசுக்கு விற்பனை. அப்ப 3 லட்சம் கிரயமான தளபாடம் என்ன நடக்க போகுது? இருப்புக்கள்ல இருந்து குறைய போகுது. எவ்வளவுத்துக்கு விற்கிறாங்க? 4 லட்சம் ரூபாவுக்கு விற்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மொத்த லாபம் கிடைக்க போகுது. லாபம் கிடைக்க போகுது. எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது? 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. அப்ப 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன? விற்பனை லாபமாக இருக்கு. விற்பனை செய்திருக்கோம். 3 லட்சத்துக்கு வாங்கின பொருளை 4 லட்சம் ரூபாவுக்கு வித்திருக்கோம். ஆகவே எங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. லாபம் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை அதிகரிக்கும். இந்த லாபத்தை நாங்க என்ன விதமா சொல்லுவோம்? மொத்த லாபம் சொல்லுவோம். ஓகே. அடுத்தது திருப்பி சொல்லியிருக்காங்க பாருங்க. வேற எதுவும் சொல்லியிருக்காங்க? இவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க. அலுவலக வேலை. ஓகே. எல்லாம் 15. இப்ப கேள்வியை பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடுகளில் எது அனைத்து கொடுக்கல் வாங்கலும், ஓகே, அனைத்து கொடுக்கல் வாங்கலினதும் 31/3/2024 உள்ளவாறான தேறிய விளைவினை காட்டும்? சரியா? எது
தேறிய விளைவினை காட்டும். அப்ப கொடுக்கல் வாங்கல பதிஞ்சிட்டம், தேறிய விளைவு இவ்வளவுத்தையும் கூட்டி பார்க்க போறோம். இப்ப நடைமுறை எல்லா சொத்தை பாருங்க, 190,000 என்ன, 190,000. நடைமுறை சொத்தை பாருங்க எவ்வளவு இருக்குது, நடைமுறை சொத்து 9 லட்சமாக இருக்கு. ஓகே, பொறுப்புகளை பாருங்க எவ்வளவு இருக்குது, 1 மில்லியன், அதே 1 மில்லியனாக இருக்க போகுது. உரிமையாண்மையை பாருங்க எவ்வளவு இருக்குது, 90,000. ஓகே, சோ இப்ப இந்த விட வரப்போகுது பாருங்க, இந்த விட வரப்போகுது நான்காவது விடை. என்ன பாருங்க, நான்காவது விடையாக இருக்க போகுது. அப்ப கொடுக்கல் வாங்கல் ஒவ்வொன்றும் என்னத்தை சொல்லுது என்றதை விளங்குவோம். இரு அக்ஷி பிரஜை மஞ்சுளன் விளங்குதா? ஓகே, தேவையானதை நோட் பண்ணி கொண்டு போங்க, அப்பதான் விளங்குமா, கண்ணால பார்க்க வேண்டாம். ஓகே, சரி. இப்ப இதை எப்படி குயிக்கா செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருந்தா, இந்த 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு வாங்கியிருக்காங்க, அலுவலக நோக்கத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னா எங்களுக்கு கட்டாயம் என்ன தெரியும், இது ஒரு ஆதனம் பொரிய உபகரணம். அப்ப பெருமானத்தை இது செய்தா எவ்வளவு வரப்போகுது, 10,000 என்றா இந்த நடைமுறை எல்லா சொத்துல டோட்டல் கட்டாயம் 190,000 இருக்கு. அப்ப இந்த கேள்வியில பாருங்க, நடைமுறை எல்லா சொத்து 190,000 இருக்கிற விட எத்தனை இருக்குது, இந்த நடைமுறை எல்லா சொத்து என்ன இருக்கிற விட எத்தனை இருக்குது, 190,000. ஒரே ஒரு விட தான் இருக்கு. உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குமெண்டா, நல்ல கிளியர் நாலேஜ், கிளியர் கட்டா இருக்குமெண்டா, நீங்க டிரெக்டா என்ன செஞ்சிருவீங்க, 4வது விடைய போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிருவீங்க. இப்படியோ எல்லாத்தையும் 15 கூட்டி பார்த்தாலும் விட வரும். என்ன நடக்கும், உங்களினுடைய டைம் போய்கொண்டு இருக்கும், உங்களினுடைய நேரம் போய்கொண்டு இருக்கும் பிள்ளைகள், சரிதானே? அப்ப நேரத்தை மிச்ச பிடிக்கணும் என்றா இப்படி சின்ன சின்ன டெக்னிக் இந்த கேள்வியில இது பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கு. எல்லாத்துலயும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்டா இல்லை. அப்ப கேள்வி செய்ய செய்யத்தான் இந்த கேள்வியில எப்படி நாங்க டெக்னிக்கலா ஒர்க் பண்ணலாம், எப்படி ஈஸியா வேகமாக கணக்கு செய்யலாம்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப உங்களுக்கு இந்த 200,000 ஆதனம் பொரிய வருடம் பெருமானத்தை 10,000 என்ற நாலேஜ் ஈஸியாக இருக்கும் என்றால் கட்டாயம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த 190,000 விடையை தேடி இருப்பீங்க. நடைமுறை எல்லா சொத்துல ஒரே ஒரு விட அதை தேடிட்டு போயிருப்பீங்க. ஓகே, அடுத்த கேள்வி 7வது 8வது. பெறுமதி சேர் வரைக்காக பதிவு செய்யப்பட்ட தரங்கிணி வணிகமானது 18/3/2024 மயூரி வணிகத்துக்கு கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்கிறது. அப்ப இங்க 2 விதமான வணிகம் இருக்குது, அதை கவனிக்கணும், சரியா? யார் யாரு, ஒன்று தரங்கிணி, இன்னொன்று மயூரி. 2 வணிகம் இருக்கு பிள்ளை, தரங்கிணி வணிகம், மயூரி வணிகம். இப்ப யார் விற்பனை செய்ய போறீர் பாருங்க, தரங்கிணி வணிகம் மயூரி வணிகத்துக்கு கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்யும். அப்ப தரங்கிணி வணிகத்துக்கு விற்பனை என்றா பிள்ளைகள் என்ன, தரங்கிணி வணிகத்துக்கு விற்பனை என்றா மயூரி வணிகத்துக்கு அது என்னவாக இருக்க போகுது, அதை யோசிப்போம். ஏன் கேள்வி தரங்கிணி வணிகத்துக்கும் கேள்வி கேட்பான், மயூரி வணிகத்துக்கும் கேள்வி கேட்பான். அப்ப தரங்கிணி வணிகத்துக்கு விற்பனை என்றா மயூரி வணிகத்துக்கு என்னவாக இருக்கும், கொள்வனவாக இருக்கு. என்னவாக இருக்க போகுது, கொள்வனவாக இருக்க போகுது. தரங்கிணி வணிகத்துக்கு விற்பனை என்றா மயூரி வணிகத்துக்கு கொள்வனவாக இருக்க போகுது, சரிதானே? அடுத்தது பாருங்க, இவ்விலை பட்டியலின் பெறுமதியானது 18% வட்வரியினை உள்ளடக்கியுள்ளது. அப்ப இந்த விலை பட்டியலுக்குள்ள என்ன இருக்குது, 18% வட்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. குறைபாடுகள் காரணமாக விலைப்பட்டியல் பெறுமதியான பொருள் மயூரி திருப்பி அனுப்பியது. அப்ப மயூரி வணிகம் திருப்பி அனுப்புவது என்ற பிள்ளைகள் மயூரி வணிகத்துக்கு என்னவாக இருக்கும், வெளி திரும்பலாக இருக்கும். மயூரி வணிகம் திருப்பி அனுப்புது. ஓகே, தரங்கிணி வணிகத்துக்கு என்னவாக இருக்கும், உட்திரும்பலாக இருக்கும். இதை விளங்கி கொள்ளணும். 2 வணிகம் தந்தா யார் யாரு எந்தெந்த வணிகத்தை பத்தி கதைக்கிறாங்கன்ற விளங்கணும். ஓகே, திருப்பி என்ன சொல்லி இருக்கு, மயூரி 31/3/2024 மயூரி தரங்கிணைக்குரிய முழு தொகையினை தீர்ப்பதற்கு காசோலை ஒன்றை வழங்கியது. மயூரி வணிகம் என்ன செய்யுது,
காசு செலுத்துது. ஓகே. ஆகவே தரங்கிணி வணிகம் என்னவாக இருக்கும்? காசு பெற்றுக்கொள்றதாக இருக்கும். ஓகே. கேள்வி, மேலே குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலை அவை ஏற்பட்ட ஒழுங்கு வரிசையின் அடிப்படையில் தரங்கிணி வணிகத்தினுடைய புத்தகங்களில். அப்ப வடிவா சொல்லி இருக்கிறான், தரங்கிணி வணிகத்தினுடைய புத்தகத்துல எப்படி பதியணும் என்றது கேள்வி. அப்ப தரங்கிணி வணிகத்துல பாருங்க, விற்பனை, உட்திரும்பல், காசு பெற்றது. அப்ப விற்பனையை பதிகிறதுக்கு என்ன முதன்மையோடு படிச்சனாங்க? விற்பனை நாளேடு. ஓகே, நீங்க படிச்சிருப்பீங்க விற்பனை நாளேடு. விற்பனை நாளேட்டுக்குரிய மூலாவணம் என்ன? விற்பனை பட்டியல். சரிதானே? அப்ப முதலாவது விற்பனை நாளேட்டுக்குரிய கடன் விற்பனை, பாருங்க கடனுக்கு வித்திருக்கோம். மூல ஆவணம் என்னவாக இருக்கும்? விற்பனை பட்டியலாக இருக்கும். உட்திரும்பல், உட்திரும்பலுக்கு மூல ஆவணம் என்ன? ஒப்பசிட்டா யோசிக்க சொன்ன. உட்திரும்பலுக்குரிய மூலாவணம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? உட்துள்ள வருகுது, ஆகவே செலவுத்தாளாக இருக்கும். உட்திரும்பலுக்குரிய மூலாவணம் செலவுத்தாளாக இருக்கும். சரிதானே? மறக்கக்கூடாது. காசு பெற்றது என்னது? காசு பெருவனவு நாளேடு. இந்த காசு பெருவனவு நாளேட்டுல பாருங்க பான அடையாளம் இருக்கு. என்ன பான அடையாளம் இருக்கு, ஆகவே பற்றுச்சீட்டாக இருக்கும். ஓகே. அப்ப பட்டியல், செலவுத்தாள், பற்றுச்சீட்டு இரண்டாவது விடை. ஓகே. எந்த விடையாக இருக்க போது? இரண்டாவது விடையாக இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. சப்போஸ் மயூரி வணிகத்துக்கு கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள்? பட்டியல், வெளித்திரும்பலுக்கு வரவுத்தாள், காசு செலுத்தியதுக்கு காசு கொடுப்பனவு நாளேடு என்னவாக இருக்கும்? கொடுப்பனவு கைச்சாத்தாக இருக்கும். பாருங்க, பட்டியல், செலவுத்தாள், கொடுப்பனவு உறுதிச்சுட்டு. அப்ப இந்த நாலாவது விட வரணும்டா எந்த வணிகமாக இருக்கணும்? மயூரி வணிகமாக இருக்கணும். சில பேர் கேள்வியை ஒழுங்கா வாசிக்காட்டி நாலாவதையும் போட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப இரண்டாவது விடைதான் தரங்கிணி வணிகத்தினுடைய ஏடுகள்ல பதிவதற்கான மூல ஆவணங்களாக இருக்கும். நான்காவது விடை மயூரி வணிகத்தினுடைய ஏடுகள்ல பதிவு செய்வதற்கான மூல ஆவணமாக இருக்கும். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்? தரங்கிணி வணிகத்தின புத்தகத்துல என்ன பதிவோடும். ஓகே. அடுத்தது 18/3/2024 விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள். இந்த கடன் விற்பனையை பாருங்க, அதற்குரிய நாட்குறிப்பேட்டு பதிவு. இப்ப இதுல எவ்வளவுத்துக்கு வித்திருக்காங்க பாருங்க? 708,000 18% வட் உள்ளடங்களாக. வட் பெறுமதியையும் சேர்த்துத்தான் 18% வட் உள்ளடங்களாகத்தான் 708,000 இருக்கு. அப்ப இங்க பெறுமதி 100% இருக்கும். என்ன? வட் 18% இருக்கும். மொத்த பெறுமதி 118% இருக்கும். அப்ப வட்டையும் சேர்த்த மொத்த பெறுமதி தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? இல்ல பாருங்க, 708,000 வட் உள்ளடங்களாக. உள்ளடங்களாகண்டா எவ்வளவு? மொத்த பெறுமதியாக இருக்கும். அப்ப இந்த 708,000 எத்தனை பெர்சன்டேஜ்? 118% இருக்கும். அப்ப 708,000 118% என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? நாங்கள் இந்த 18% வட் எவ்வளவு? எங்களினுடைய விற்பனை பெறுமதி. இந்த பெறுமதி என்றது எது? விற்பனை பெறுமதி எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். சோ என்ன செய்வீங்க? 708,000 18% வட் என்ன? அப்ப 118% இருக்க போது ஆகவே 18% வட் எவ்வளவுன்றதை நாங்கள் போட்டா சரி. எவ்வளவு விட வரப்போகுது பிள்ளைகள்? 600 100% 600,000 இருக்கும். 18% வட் 108,000 இருக்க போகுது. சரிதானே? அப்ப வட் உள்ளடங்கலான பெறுமதி என்றா 708,000 118% இருக்கும். சோ வட் பெறுமதி 108,000 இருக்கும்.
எங்களினுடைய கடன் விற்பனை பெறுமதி 600,000 இருக்கும். அப்ப கடன்பட்டோர் இந்த வற்றினுடைய பெறுமதியையும் தரணும், எங்களுக்கு இந்த விற்பனையினுடைய பெறுமதியையும் தரணும். ஆகவே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு பதிவு வரப்போகுது? 708,000. பாருங்க, இந்த முதலாவது விடை. விற்பனை கணக்குல செலவு எவ்வளவு? 600,000 இருக்கும். வட் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு 108,000 இருக்கு. இலங்கையில தற்பொழுது 18% வட் வரியாக இருக்குது. அந்த வகையில 18% போட்டு கணக்கு தந்திருக்காங்க. சரியா? இந்த கேள்வியை அப்படி செய்கிறது. அப்போ வட் உள்ளடங்களாக என்ன? இதுல 708,000 உள்ளடங்களாக எப்படி இந்த 18% வட்டை கண்டுபிடிக்கிறது? 18% இவ்வளவு கண்டா 100% எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கிறது. அப்போ 708,000 118%. ஏன்? வட் உள்ளடங்களாக என்று சொன்னதால். ஆகவே இந்த கேள்விக்குரிய விடை எது? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 600,000, வட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 108,000 இருக்கும். ஓகே, முதலாவது விடை. அடுத்தது, இப்படி சில கேள்விகள் வர்றது. இது ஒரு பாஸ் பேப்பர் ஃபார்மேட்ல வர்ற கேள்வி. தனி உடைமை வணிகம். இது முழுக்க முழுக்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஒரு தனி உடைமை வணிகமாக இருக்கு. தனி உடைமை வணிகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனி ஒருவரால மூலதனம் ஈடுபடுத்தப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வர்ற வணிகத்துக்கு பேர் தான் தனி உடைமை வணிகம். இந்த தனி உடைமை வணிகத்துல இந்த பாஸ் பேப்பர்ல கேள்வி ஆறுது, மொத்த வருமானம் எது, மொத்த செலவினம். மொத்த வருமானம் எது, மொத்த செலவினம் எது. இந்த மொத்த வருமானம் என்று கேட்டா ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று விற்பனை என்ற வருமானம், விற்பனை என்ற வருமானம், அதோட ஏனைய வருமானம். ஓகே, விற்பனை என்ற வருமானமும் ஏனைய வருமானம், இது ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? இந்த மொத்த வருமானம் என்றது கிடைக்கும். தனியுடைமை வணிகத்துக்கு மட்டும். மொத்த செலவீனத்துக்குள்ள ஒன்று விற்பனை கிரயம். தெரியும் உங்களுக்கு விற்பனை கிரயம் எப்படி எடுக்கிறது? ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி விற்க இருந்த சரக்கின் கிரயம், அதுல இருந்து இறுதி இருப்ப கழிச்சுக்கிட்டா விற்பனை கிரயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, விற்பனை கிரயம். அடுத்தது நிர்வாக செலவு, அதுல டோட்டல். அடுத்தது விநியோக செலவு. அடுத்தது ஏனைய செலவு. இவ்வளவுத்தையும் கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மொத்த செலவீனம் என்றவர் கிடைக்கும். சரிதான்? அப்ப மொத்த வருமானத்தை என்று கேட்கிறது என்னென்னத்தை சேர்க்கணும், மொத்த செலவீனம் என்றது என்னென்னத்தை சேர்க்கணும். இப்ப இது இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை பாருங்க. மொத்த வருமானம் எவ்வளவு? ஜூலை மாதத்துக்கான மொத்த செலவீனம் எவ்வளவு என்றது கேள்வியாக இருக்குது. மொத்த வருமானமும் மொத்த செலவீனமும் எவ்வளவு என்றது கேள்வியாக இருக்குது. சோ கேள்வியை பார்த்தீங்கன்னா இதுல கொள்வனவு நாளேடு பாருங்க. கொள்வனவு நாளேடு எவ்வளவாக இருக்குது? 400,000. இதுல பாருங்க மொத்த வருமானத்துக்கு நான் சொன்னா விற்பனையும் ஏனைய வருமானம். விற்பனை என்றது பாருங்க, இதுல விற்பனை நாளேட்டினுடைய கூட்டுத்தொகை எங்க பிள்ளைகள் போடும்? விற்பனை வருமானத்துக்குள்ள விற்பனை கணக்குக்கு போகும். அது எங்களினுடைய விற்பனை வருமானமாக வரும். இதுல ஒன்று ஞாபகம் வச்சிருக்கணும், இந்த விற்பனை வருமானத்துல நீங்கள் என்னத்தை கழிக்கணும்? திரும்பல்கள் இருந்தா கழிக்கணும். விற்பனை திரும்பல் இருந்தா நீங்கள் என்ன செய்யணும்? அதை கழிக்க வேணும். உட்திரும்பல் இருந்தா கழிக்கணும். சரியா? அப்ப இங்க பாருங்க 440,000 விற்பனை நாளேடு கண்ட விற்பனை வருமானம், விற்பனை திரும்பல் உட்திரும்பல் 40,000 இருக்குது. ஆகவே இந்த தேறிய விற்பனை எவ்வளவாக இருக்கும்? 400,000 இருக்கு. சரியா? விற்பனை கிரயம், இதுல பாருங்க ஏனைய தகவல் தந்திருக்கான். விற்பனை கிரயம் என்றது பிள்ளைகள் நேரடியாகவே தந்திருக்கான். அப்ப நீங்க கழிச்சு கூட்டி எல்லாம் பார்க்கணுமா? கொள்வனவோட ஆரம்ப இருப்ப கூட்டி இறுதி இருப்ப கழிச்சு இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இங்க தந்திருக்கான் 220,000. விற்பனை கிரயம் எவ்வளவு? 220,000 இருக்கு. செயற்பாட்டு செலவுகள், செயற்பாட்டு செலவுகளை பாருங்க. செயற்பாட்டு செலவுகள் பொதுவாக சொல்றது நான் சொல்றேன், இந்த விநியோக செலவையும் நிர்வாக செலவையும் சேர்த்துத்தான்
என்னன்னு சொல்றாங்க, செயற்பாட்டு செலவுகள் சொல்றது. சரியா? விநியோக செலவையும் நிர்வாக செலவு. இதுல இன்னொரு செலவு சேர்க்கல பாருங்க, நிதி செலவு சேர்க்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிதி செலவு சேர்க்கணுமா? நிதி செலவு ஏனி சார், அதையும் சேர்த்தா தான் மொத்த செலவினம். Okay. நிர்வாக செலவையும் விநியோக செலவையும் சேர்த்தா என்னன்னு சொல்லுவோம்? செயற்பாட்டு செலவுகள். இந்த செயற்பாட்டு செலவுகள்ல பாருங்க எவ்வளவு தொல்லை இருக்காங்க, 120. இதுல கழிவுகள் தவிர என்று தந்திருக்காங்க. என்ன கழிவுகள் தவிர மிச்ச விஷயங்களை கழிவையும் இதுக்குள்ள சேர்க்க வேண்டும். கழிவு இல்லாம செயற்பாடு செலவு. ஓகே, வியாபார கழிவு. வியாபார கழிவு நாங்கள் எப்பயாவது கணக்குல பதிவோமா பிள்ளைகள்? பதிய மாட்டோம். ஒரு நாளும் கணக்குல வியாபார கழிவு பதிய மாட்டோம். அப்ப பெற்ற வியாபார கழிவோ அல்லது கொடுத்த வியாபார கழிவோ எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க கணக்குல பதிய மாட்டோம். காசு கழிவுகள், பெற்ற காசு கழிவுண்டா பெற்ற கழிவு, கொடுத்த காசு கழிவுண்டா கொடுத்த கழிவு. பெற்ற கழிவு என்றது வணிகத்துக்கு என்ன பிள்ளைகள்? வருமானம். ஏனைய வருமானத்துக்குள்ள நாங்க காட்டுவோம். இந்த கொடுத்த கழிவு கண்டது விநியோக செலவுக்குள்ள காட்ட போறோம், 20,000 இருக்கும். ஓகே, அப்ப கொடுத்த காசு கழிவுண்டா கொடுத்த கழிவு. அப்ப கொடுத்த கழிவு பாருங்க, இந்த செயற்பாட்டு செலவுகள் என்றதுக்குள்ள கழிவுகளை சேர்க்கே. அப்ப செலவுகளுக்குள்ள கழிவு சேர்க்காமத்தான் 120,000 தான். 20,000 விநியோக செலவையும் சேர்த்தா, இந்த கொடுத்த கழிவையும் சேர்த்தா எங்களுக்கு இப்ப மொத்த செலவீனம் எவ்வளவு வரப்போகுது? 360,000. மொத்த வருமானம் எவ்வளவு வரப்போகுது? ஓகே, 410,000 இருக்கு மொத்த செலவினம். மொத்த வருமானம் எவ்வளவு கண்டது நாங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க எந்த விடை வரப்போகுது கண்டு. எத்தனையாவது விட? 410 360, ரெண்டாவது விட. சோ நாங்க படிக்கல பிள்ளைகள் இப்படி படிக்க மாட்டோம். ஏன்னா இப்ப மொத்த வருமானம்னா என்னென்ன வரும், மொத்த செலவீனம்னா என்னென்ன சேர்க்கணும், நாங்க படிக்கல இதை தனியா ஒரு பாடமா படிக்க மாட்டோம். ஆனா கேள்வி கேட்கல அவன் இப்படித்தான் கேட்பான். மொத்த செலவீனம் இது, மொத்த வருமானம் இது. கன்செப்ட பிரயோக கேள்விகளாகத்தான், சரியா, அப்ளிகேஷன் கொஸ்டினாக தான் வேற எப்படி இதை பிரயோகிக்கிறது, பிறகு பாடம் விளங்கி இருக்கா ஒழுங்கான்றதான் பார்ப்பான். அப்ப மொத்த வருமானம் மொத்த செலவீனத்துக்குள்ள எதை சேர்க்கணும் எதை சேர்க்க கூடாது என்றதை நீங்க விளங்கி வச்சிருக்கணும். ஓகே, விளங்காட்டி கேட்கலாம். அடுத்தது, செகான் வியாபாரமானது முறையாக கணக்கு புத்தகங்களை பதிவதில்லை. சோ இதுல கொஞ்சம் தகவல் தந்திருக்காங்க. தந்த தகவலை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? கொள்வனவு எவ்வளவு, கொள்வனவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க போறோம். இங்க வணிகம் பாருங்க, செகான் வியாபாரமானது விற்பனை விலையில் 20% லாபம் வச்சு பொருட்களை விற்பனை செய்கின்றது. என்னத்துல லாபம் வச்சு விற்பனை செய்த பிள்ளைகள்? விற்பனை விலையில. அப்ப விற்பனை விலையில லாபம் வச்சா பிள்ளைகள் விற்பனை விலைய என்ன செய்ய போறோம்? நாங்கள் 100% எடுத்துக்கொள்ளணும். விற்பனை விலை என்ன செய்ய போறீங்க? 100% நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், மறக்கப்படாது. கொள்விலையில நீங்க லாபம் வச்சா பிள்ளைகள் கொள்விலைய 100% எடுப்பீங்க. விற்பனை விலையில லாபம் வச்சா விற்பனை விலையை 100% எடுக்கணும். எவ்வளவு லாபம் வைக்கிறாங்க? 20% லாபம் வைக்கிறாங்க. ஆகவே கிரயம் எவ்வளவாக இருக்கும்? 80% இருக்கும். ஓகே, இப்ப இந்த விற்பனை பெறுமதி தந்திருக்கான் பாருங்க, எவ்வளவு தந்திருக்கான்? 2100. விற்பனை பெறுமதி தந்திருக்காங்க 2100. ஓகே, அப்ப விற்பனை விலையில் லாபம் வைக்கிறேன்டா விற்பனை விலையை 100% எடுக்கணும், மறக்கக்கூடாது. மார்க்கம் மார்ஜின் ரெண்டு விதமாக நாங்க விற்பனை விலைகளை தீர்மானித்துக் கொள்ளலாம். சரிதானே? அப்ப விற்பனை வருமானம் 2100 கண்டா லாபம் எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? இந்த விற்பனை வருமானத்துல 20% இருக்கு. ஓகே, விற்பனை கிரயம் எவ்வளவாக இருக்க போகுது? இந்த விற்பனை வருமானத்துல 80% இருக்கும். அப்ப 1680,000 கிரயம், 420,000 லாபமாக இருக்கும். இந்த கிரயம் என்றது என்ன கிரயம் பிள்ளைகள்? விற்பனை கிரயமாக இருக்கும். என்ன விற்பனை கிரயமாக இருக்கும்? என்னவாக இருக்க போகுது?
விற்பனை கிரயமாக இருக்க போகுது, மறக்காது. ஓகே, இப்ப சில கேள்விகள் தந்திருக்காங்க பாருங்க. ஆரம்ப இருப்பு பாருங்க, ஆரம்ப இருப்பு எவ்வளவு? 280. ஓகே, இறுதி இருப்பு. இப்ப ஆரம்ப இருப்போடு நாங்க என்ன செய்வோம்? கொள்வனவு சேர்ப்போம். கொள்வனவு. ஓகே, உச்சுமை கூலி என்ன செய்வோம்? உச்சுமை கூலி சேர்க்க போறோம். கொள்வனவு திரும்பல். கொள்வனவு திரும்பல் என்ன? வெளி திரும்பலாம். கொள்வனவு திரும்பல். கொள்வனவு திரும்பல என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? கழிப்போம் நாங்க வழக்கமாக. ஏன்? கொள்வனவு செய்தது இல்லை என்றதை கழிக்க போறோம். பற்றிய சரக்கு. இந்த பற்றிய சரக்கு என்றா பிள்ளைகள் பற்று கணக்கு வரவு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொள்வனவு கணக்குல செலவு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பொருள் பற்று செய்ய கொள்வனவுல நாங்க கழிப்போம். ஏன்? பற்று கணக்கு வரவு கொள்வனவு கணக்குல செலவு. ஆகவே கொள்வனவுல இருந்து நாங்க கழிப்போம். இது இவ்வளவத்தையும் கூட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன பிள்ளைகள்? விற்க இருந்த சரக்கின் கிரியம். என்ன? விற்க இருந்த சரக்கின் கிரயம். இதுல இருந்து நாங்க என்னத்தை கழிப்போம்? இறுதி இருப்பை கழிக்க போறோம். இறுதி இருப்பு. இதை கழிச்சோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விற்பனை கிரயம் கிடைக்கும். ஓகே, விற்பனை கிரயம் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு விற்பனை கிரயம் எவ்வளவு என்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா விற்பனை கிரயம் எவ்வளவு என்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு பிள்ளைகள் பாருங்க, விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 1680,000. இது இருக்கு பாருங்க, 1680,000. ஓகே, இப்ப இதுல தந்த விஷயங்களை போடும். ஆரம்ப இருப்பு தந்திருக்காங்க 280,000. இறுதி இருப்பு பாருங்க 340,000 தந்திருக்காங்க. இறுதி இருப்பை நாங்க என்ன செய்யணும்? கழிக்கோணம் 340. ஓகே, இறுதி இருப்பை நாங்கள் கழிக்க போறோம். அடுத்தது பாருங்க, அப்ப விற்க இருந்த சரக்கின் கிரயத்தில இருந்த பிள்ளைகள் இறுதி இருப்பை கழிச்சாத்தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விற்பனை கிரயம் கிடைக்க போகுது. என்ன? விற்பனை கிரயம் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகவே இங்க விற்க இருந்த சரக்கின் கிரயம் எவ்வளவாக இருக்கணும்? 1000 2,20,000 இருக்கும். அப்ப விற்க இருந்த சரக்கின் கிரயம் 2,20,000 தான். நாங்க இதுல 340,000 கழிச்சு, சரியா, 1,280,000 எடுக்கலாம். ஆகவே இங்க விற்க இருந்த சரக்கின் கிரயம் எவ்வளவாக இருக்கும்? 2,20,000 இருக்கும். இதை விட பாருங்க, ஒற்றுமை கூலி தந்திருக்காங்க 80,000. கொள்வனவு திரும்பல் தந்திருக்காங்க 100,000. அடுத்தது பொருள் பெற்றும் தந்திருக்காங்க பாருங்க, பொருள் பெற்ற எவ்வளவு? 140,000. ஓகே, சோ இப்ப இதுல வர வேண்டிய கொள்வனவு தொகை எவ்வளவு என்றதை நாங்க கண்டுபிடிக்கணும். கேள்வி பாருங்க, கொள்வனவு தான் எவ்வளவு. எங்களுக்கு ஐடியா என்ன இருக்கணும்? இந்த கேள்விகளை ஆரம்ப இருப்போட கொள்வனவு உச்சுமை கூலிய கூட்டி கொள்வனவு திரும்பல் பொருள் பெற்று இருப்புக்கள் அழிவடைந்தா கழிக்கோணும். கழிச்சா எங்களுக்கு விற்க இருந்த சரக்கின் கிரயம் வரும். அதுல இருந்து இறுதி இருப்பை கழிச்சா எங்களுக்கு விற்பனை கிரயம் வரும். ஆகவே இங்க கொள்வனவு எவ்வளவு வரும்ன்றதை நாங்க கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாதா? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப விற்க இருந்த சரக்கின் கிரயம் 220,000. இங்க என்ன விட வரப்போகுது? 1,900 இருக்கு. சரியா? என்ன விட வரப்போகுது? 1,900 தான் இந்த கொள்வனவு பெறுமதியாக இருக்கு. அப்ப இது நிறைவில் பதிவுகள் உங்களுக்கு குறிப்பிட்ட சில தகவல்கள் மட்டும் தருவாங்க. அந்த தகவலை வச்சுக்கொண்டு
ஒரு குறிப்பிட்ட தரவை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு தகவலை நீங்க கண்டுபிடிச்சு விடையெடுக்கும். அப்ப அதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேணும், இந்த கேள்வியில தெரிஞ்சிருக்கணும் இந்த விற்பனை விலையை எப்படி தீர்மானிக்கிறாங்க. விற்பனையில லாபம் வச்சா விற்பனையை 100% எடுக்கணும். ஆஹ் கொள்விலையில அல்லது கிரயத்துல லாபம் வச்சா கிரயத்தை 80%, சாரி 100% எடுக்கணும். அப்ப இங்க விற்பனை விலையில லாபம் வைக்கிறதால அதை வச்சுக்கொண்டு விற்பனை கிரயம் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். விற்பனை கிரயம் இன்னொரு விதமாகவும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப இருப்போட கொள்வனவு உற்றுமை கூடிய கூட்டி கொள்வனவு திரும்பல் பொருள் பெற்ற கழிச்சா எங்களுக்கு விற்க இருந்த சரக்கின் கிரயம் கிடைக்கும். அதுல இருந்து இறுதி இருப்ப கழிச்சா விற்பனை கிரயம் கிடைக்க போகுது. ஆகவே நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம், இதனுடைய இந்த தகவலை வச்சுக்கொண்டு ரிவர்ஸ்ல நாங்க கூட்டி கொண்டு போனா என்ன, ரிவர்ஸ்ல கூட்டி கொண்டு போனா எங்களுக்கு இந்த கொள்வனவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். சோ முதலாவது விடைய போட்டிருந்தா மட்டும்தான் சரி கிடைக்கும், இல்லாட்டி விட வராது, மார்க்ஸ் வராது. ஓகே, எதுவும் விளக்கம் குறைவா இருந்தா கேளுங்க, நோட் பண்ணி கொண்டு போங்க. சரிதானே? அடுத்தது 11வது கேள்வி. இந்த 11வது கேள்வி உற்பத்தி கிரயம் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க. உற்பத்தி கிரயம் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 1/4/2023 மூலப்பொருள் இருப்பு. அப்ப உற்பத்தி கிரயத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆரம்ப மூலப்பொருள் இருப்போட மூலப்பொருள் கொள்வனவு சேர்த்தா பயன்படுத்த தயாராக இருந்த மூலப்பொருள் இருப்பின் கிரயம் கிடைக்கும். அதுல இருந்து இறுதி மூலப்பொருளை கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் கிடைக்கும். அதோட நேர்கூலி நேர் ஏனைய செலவுகள், நேர் ஏனைய செலவுகளை கூட்டினா நேர் ஏனைய செலவு கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, மூலக்கிரயம் கிடைக்கும். அப்ப இந்த மூலக்கிரயத்தோட தொழிற்சாலை மேந்தலை, இந்த தொழிற்சாலை மேந்தலைக்கு இன்னும் ஒரு பெயர் என்ன, உற்பத்தி மேந்தலையாக இருக்கு. இதோட குறை வேலை இருப்பு சீராக என்ன செய்ய போறோம், ஆரம்ப குறை வேலை, நடைமுறை வேலைன்னு சொல்லுவோம். ஆரம்ப குறை வேலையை கூட்டி இறுதி குறை வேலை இருப்ப கழிச்சுமண்டா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பிள்ளைகள், உற்பத்தி கிரயம் கிடைக்கும். அப்ப ஒரு வணிக நிறுவனம், உற்பத்தி வணிகம் ஒன்றினுடைய உற்பத்தி கிரயத்தை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது என்றது தெரிஞ்சிருக்கோம். சரியா? மிக முக்கியமா உற்பத்தி வணிகம் ஒன்றினுடைய உற்பத்தி கிரயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த உற்பத்தி கிரயம். ஓகே, மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு, மொத்த உற்பத்தி கிரயம் வரும்ன்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி, மூலக்கிரயத்தையும் பிரதானமாக தொழிற்சாலை மேந்தலையும் கூட்டப்புறம் அதுல குறைவேலை இருப்பு சீராக்கம் செய்யணும். குறைவேலை இருப்பு சீராக்கம் என்ற ஆரம்ப குறைவேலைய பிள்ளைகள் நாங்கள் கூட்ட வேணும், இறுதி குறைவேலைய கழிக்க வேணும். ஓகே, ஆரம்ப குறைவேலையை கூட்டி இறுதி குறைவேலையை கழிக்கப்படும், மொத்த உற்பத்தி கிரயம் கிடைக்கும். இப்ப இந்த தரவை வச்சுக்கொண்டுதான் முதலாவது இந்த விளக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வியை செய்யலாம், இல்லாட்டிக்கு செய்யலாம் பிள்ளைகள். அப்ப ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு இதை பதிஞ்சு கொண்டு போகும் விட வரும். ஆரம்ப மூலப்பொருள் இருப்ப பாருங்க 200,000 இருக்குது. இறுதி மூலப்பொருள் இருப்பு 140,000. இறுதி மூலப்பொருள் இருப்ப நாங்கள் என்ன செய்யணும், கழிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது பாருங்க மூலப்பொருள் கொள்வனவு. எவ்வளவு மூலப்பொருள் கொள்வனவு சொல்லியிருக்காங்க, 260,000. இருநூற்றி 60,000 மூலப்பொருள் கொள்வனவு. நேர்கூலி கிரயம் எவ்வளவு, 140,000 இருக்கும். இவ்வருடத்தில் நடைமுறை வேலையில் ஏற்பட்ட தேறிய குறைவு. இந்த நடைமுறை வேலை இருப்பு சம்பந்தமா இந்த தேறிய குறைவு, தேறிய அதிகரிப்பு இப்படி வரும். இந்த தேறிய குறைவு கண்டா என்னண்டா, ஆரம்பத்துல
எவ்வளவு குறைஞ்சிருக்காம் நடைமுறை வேலை இருப்பு, குறை வேலை இருப்பு அல்லது நடைமுறை வேலை, ரெண்டும் ஒன்றுதான். குறை வேலை, நடைமுறை வேலை, புத்துருவாகும் வேலை, சரியா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்று சொல்லுவோம். அப்ப அந்த குறை வேலை இருப்பு குறைவு, சரியா, நடைமுறை வேலை இருப்பில் ஏற்பட்ட குறைவு 30,000 தான். ஆரம்பத்துல 30,000 இருக்கணும். ஓகே, ஆரம்பத்துல 30,000 இருக்கும். இறுதியில் எவ்வளவாக இருக்க போகுது? 0 இருக்க போகுது. இறுதியில் எவ்வளவாக இருக்கும்? 0 இருக்கும். குறைவு கண்டா ஏற்கனவே இப்ப 30,000 தான் இருப்பு கண்டு அர்த்தம் இல்லை. ஓகே, 30,000 ரூபாய் தான் இருப்பு கண்டு அர்த்தம் இல்லை. ஆரம்பத்துல என்ன தொகை இருக்குதோ அதை விட 30,000 குறைஞ்சிருக்குது. சரி, இப்ப நீங்க 100,000 எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா 100,000 என்றா இறுதி குறை வேலை எவ்வளவாக இருக்கும்? 70,000 இருக்கும். எண்ணத்தை என்றாலும் எடுத்து போடலாம். அப்ப இங்க ஆரம்ப குறை வேலை இருப்பில் ஏற்பட்ட நடைமுறை வேலையில் ஏற்பட்ட குறைவு கண்டா ஆரம்பத்துல 30,000 என்றா இறுதியில 0 என்று எடுத்துக்கணும். இல்ல எனக்கு இது பிடிக்கல, நான் 1,00,000 என்னென்ன பேர் சொல்லுவேன், 30,000 இல்ல, நீங்க எந்த தொகை எடுத்தாலும் போடலாம். எதை போட்டாலும் இதையே தான் விட வரும். சரிதானே? இப்ப ஆரம்பத்துல 30,000 இருக்குதுண்டா இருக்கிறது 30,000 குறைஞ்சிருக்கு. அப்ப இறுதி குறை வேலை இருப்பு எவ்வளவாக இருக்கும்? 0 இருக்கும். ஓகே, அடுத்தது சொல்லியிருக்காங்க ஆக்க உரிமை கட்டணம். இந்த ஆக்க உரிமை கட்டணம் என்றது பிள்ளைகள் பேட்டன் ரைட்ஸ். சரியா, சிவகார்த்திகேயன் ஹீரோ படம் பாத்தீங்கன்னா தெரியும், பேட்டன் ரைட்ஸ். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். இன்னொருத்தர் கண்டுபிடிச்ச பொருளை நாங்க உற்பத்தி செய்யணும்னா அவருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவு இவ்வளவு கொடுக்கணும். ஆகவே ஆக்க உரிமை கட்டணம் என்பது, சரியா, நேர் ஏனைய செலவாக இருக்கு. ஆக்க உரிமை கட்டணம் நேர் ஏனைய செலவாக இருக்கு. ஓகே, ஆக்க உரிமை கட்டணம் நேர் ஏனைய செலவாக இருக்கு 60,000. வேற என்ன? தொழிற்சாலை மேந்தலை. தொழிற்சாலை மேந்தலைக்கு இன்னொரு பேர் என்ன? நோட் பண்ணி வச்சுக்கணுங்க, உற்பத்தி மேந்தலைகள். சரியா, உற்பத்தி மேந்தலைகள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? 70,000 ஏற்பட்டு. ஓகே, இவ்வளவு தான் தந்த தரவு. நடைமுறை வேலையானது மொத்த உற்பத்தி கிரயத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. பாருங்க, மொத்த உற்பத்தி கிரயத்துக்கு மேலதான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? நடைமுறை வேலை இருப்ப காட்டிருக்கோம். சில நேரம் இதுல உற்பத்தி கிரயம் என்றதுக்கு பதிலா மூலக்கிரயம் என்று தந்தா இந்த ரெண்டு வரியையும் நாங்க என்ன செய்யணும்? ஆரம்ப குறை வேலையை கூட்டி இறுதி குறை வேலையை கழிக்க வேண்டியது இந்த மூலக்கிரயத்துக்கு மேல போடணும். அப்ப கேள்வியில என்ன தாரானோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். சரியா, கேள்வியில என்ன தாரானோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஒன்றும் சொல்லாடிக்கு இதையும் போல நீங்க செஞ்சீங்கன்னா சரி. மூலக்கிரயத்தில் மதிப்பிடப்படுகிறது என்று சொன்னா கட்டாயம் இந்த மூலக்கிரயத்துக்கு மேல இந்த குறைவிலையை கூட்டி இறுதி குறைவிலையை கழிக்கும். இப்ப இதை கூட்டி பார்ப்போம். பயன்படுத்த தயாராக இருந்த இருப்பின் கிரயம் எவ்வளவு? 460,000. 460 இருந்து இறுதி மூலப்பொருள் இருப்பு கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 320,000. 320,000க்கு பேர் என்ன? பயன்படுத்த தயாராக இருந்த மூலப்பொருள், பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் 320,000 இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, நேர்கூலி நேரேணிய செலவு எவ்வளவு? டோட்டலா 200,000 இருக்க போகுது. நேர்கூலியும் நேரேணிய செலவு. ஆகவே மூலக்கிரயம் இந்த ரெண்டையும் கூட்டினாங்களுக்கு 520,000. ஓகே, 520,000 தான் மூலக்கிரயமாக இருக்கு. தொழிற்சாலை மேந்தலை எவ்வளவு? 70,000. ஓகே, ஆரம்ப குறை வேலை இருப்ப 30 கூட்டி 0 கழிக்கணும் என்ன பிள்ளைகள்? ஆகவே எவ்வளவுத்த கூட்டினா சரி? 30 கூட்டினா சரி. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா எங்களுக்கு இறுதி குறை சாரி மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு வர போகுது? 620,000 இருக்கு. சரியா, மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவாக இருக்க போது? 620,000 ரூபாவாக இருக்க போகுது. இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். சரியா, அப்ப இந்த ஒரு வணிகம் ஒன்றினுடைய உற்பத்தி கிரயம் கால்குலேட் பண்றது எப்படி என்ற முழு தகவலும் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்வி செய்யலாம், எல்லாரையும் செய்யலாம். ஓகே, அப்ப மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது இதுல விட என்ன வரப்போகுது பாருங்க. மூலக்கிரயம் பாருங்க, மூலக்கிரயம் எவ்வளவு? 520,000. இந்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு? 620,000. எத்தனையாவது விட பிள்ளைகள்? இந்த
அஞ்சாவது விடையாக இருக்குமா? அஞ்சாவது விடை. இவ்வளவும் செஞ்சு பார்க்கணும். கண்ணால பார்த்து விடை எடுக்கவே இயலாது. செய்யற வேகத்தை அதிகரிக்கணும். மத்த எல்லாமே முதல் எழுத்துக்களை போட்டு நோட் பண்ணி கடகடன்னு குட்டி எடுக்கணும். சரிதான்? மினக்கட்டு கோட் அடிச்சு எல்லாம் செய்யற எல்லா அடியும் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் செய்யும். அண்ணா சொல்லுங்க. அண்ணா அந்த ஆக்க உரிமை கட்டணம் இருக்குல்ல, ஓம். அதைத்தான் தனி உரிமை கட்டணம்னு சொல்லுங்களா? தனி உரிமை கட்டணமா? இல்ல வேறு? இல்ல, பேட்டன் ரைட்ஸ் தான் சொல்றது, ஆக்க உரிமை தான் சொல்றது. ஆஹ் ஆக்க உரிமை பதிப்புரிமை என்று சொல்றது. பதிப்புரிமை என்றது நாங்க புத்தகங்களுக்கு சொல்றது. சரிதானே? புத்தகம் வாங்கிக்குள்ள இந்த புத்தகத்தை இன்னொருத்தர் பதிப்பு செய்யலாம், பதிப்புரிமைன்னு சொல்றது. ஆக்க உரிமை என்றது பேட்டன் ரைட்ஸ். சரியா? அது வந்து நேர் ஏணி இருக்கு. நேர் ஏனைய செலவுக்குள்ள வரும். ஆக்க உரிமை கட்டணம், பதிப்புரிமை கட்டணங்கள் நேர் ஏனைய செலவு. ஏன் நேர் ஏனைய செலவுண்டா, நாங்க ஒவ்வொரு ப்ராடக்டை உற்பத்தி செய்ய, ஒவ்வொரு உற்பத்தி பொருளையும் உற்பத்தி செய்யலையும் நாங்க அந்த யார்கிட்ட அந்த ரைட்ஸை வாங்கியிருக்க வேண்டியது. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கிறா, அவர் உற்பத்தி செய்ய, நாங்க தான் உற்பத்தி செய்ய போறோம். அப்ப நாங்க உற்பத்தி செய்ய போறோம்டா நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு ஒவ்வொரு மிஷின் உற்பத்தி செய்யக்கூடையும் காசு கட்டி கொண்டிருப்போம். அப்ப நேரடியாக 10 மிஷின் உற்பத்தி செஞ்சா 10 ஆக்க உரிமை கட்டணம் நாங்க கட்ட வேண்டி இருக்கு. சரிதான்? அப்ப தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய செலவுக்குள்ள இருக்க போகுது. ஆகவே ஆக்க உரிமை பதிப்புரிமை கட்டணங்கள். அடுத்தது வந்து இந்த வடிவமைப்பு செலவு. இந்த மூன்றும் நேர் ஏனைய செலவுக்குள்ள எடுக்கணும். ஆக்க உரிமை, பதிப்புரிமை, வடிவமைப்பு செலவுகள் நேர் ஏனைய செலவுக்குள்ள எடுக்கணும். ஓகேவா? ஓகே. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி செஞ்சா தான் விட வரும். நாங்க என்னத்தையும் செய்யலாம், ஆனா இந்த 5க்குள்ள ஒரு விட வரணும். ஓகே. அடுத்தது சந்தா கணக்கு. இந்த சந்தா கணக்கு பிள்ளைகள் ரொம்ப ஈஸியான கேள்வி. சந்தா கணக்கை பொறுத்தளவுல ஆரம்பம் பெற வேண்டிய சந்தா, ஆரம்ப முற்பண சந்தா. ஆரம்ப முற்பண சந்தா வணிகத்துக்கு என்ன சந்தான்றது பிள்ளைகள்? முதலாவது ஒரு வருமானம் என்று நினைச்சுக்கணும். ஒரு வருமானம் கிடைக்கணுமெண்டா சொத்து, கிடைக்கணுமெண்டா சொத்து, ஒரு வருமானம் கூடுதலாக கிடைச்சா எங்களுக்கு பொறுப்பு. ஒரு வருமானம் கிடைக்கணுமென்றது சொத்து, வருமானம் கூடுதலாக கிடைச்சா பொறுப்பாக இருக்கும். அப்ப சந்தா என்றது என்னவாக இருக்கும்? ஒரு வருமானம், லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய வருமானமாக இருக்கும். இதுல ஆரம்பத்துல பெற வேண்டிய சந்தா எங்களுக்கு சொத்தாக இருக்கும். ஆரம்பம் பெற வேண்டிய சந்தா சொத்து பிள்ளைகள் ஆரம்பத்துல முற்பணமாக பெற்றா எங்களுக்கு பொறுப்பாக இருக்கும். சரிதானே? எக்ஸஸா பெற்றுட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு வருமானம் கூடுதலாக கிடைச்சா எங்களுக்கு பொறுப்பு. ஒரு வருமானம் கிடைக்க வேண்டியிருந்தா என்னவாக இருக்கும்? சொத்தாக இருக்கும். அடுத்தது காசாக பெற்ற சந்தா. காசு கணக்கு வரவு சந்தா கணக்குல செலவாக இருக்கும். இறுதியில சந்தாக்கு வந்து இரட்டை பதிவு இருக்கு. சரியா? இறுதியில பெற வேண்டிய சந்தாக்கு பெற வேண்டிய சந்தா கணக்கு வரவு சந்தா கணக்குல செலவு. இறுதி பெற வேண்டும். பெற வேண்டிய சந்தா கணக்குல வரவுதான். நாங்க இங்க என்ன செய்யறோம்? சந்தா கணக்குல செய்யறோம். ஓகே. இறுதி பெற வேண்டிய சந்தா செலவு பக்கத்துல வரும். இறுதியில முற்பண சந்தா சந்தா கணக்கு வரவு. ஓகே. சந்தா கணக்கு வரவு முற்பண சந்தா கணக்குல செலவாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டுதான் இந்த கேள்வியை செய்ய போறோம். முற்பணம் இதுல பாருங்க, 2 தரவு தந்திருக்காங்க. ஆரம்ப திகதியில முற்பணமாக பெற்ற சந்தா 120 நாள். இப்படியே பதிஞ்சு கொண்டு போனீங்கன்னா விட வந்துருமா? பதிஞ்சு கொண்டு போனீங்கன்னா விட வந்துடும். ஓகே. அடுத்தது பாருங்க, ஆரம்பத்துல நிலுவையாக உள்ள, நிலுவை என்ற என்ன அர்த்தம் பிள்ளை? பெற வேண்டியது 40,000 ரூபாய். நிலுவையாக இருக்கிறது 40,000 ரூபாய், பெற வேண்டிய சந்தாவாக இருக்கு. இறுதியில பாருங்க முற்பண சந்தா. இறுதி என்றது எப்படி? இந்த இறுதி திகதி இருக்குது ஏன்னா, இறுதியில முற்பண சந்தா 160 நாள். இறுதி முற்பணம் சந்தா கணக்கு வரவு 160 நாள்.
இறுதியில நிலுவை சந்தா பெற வேண்டிய சந்தா கணக்கு வரும், சந்தா கணக்கு செலவு 60,000. அங்கத்தவர் ஒருவருக்கான வருடாந்த சந்தான் 1000 ஆகும். முடிவடைந்த வருடத்தில் 120 அங்கத்தவர் இருந்தனர். அப்ப கட்டாயம் வருமான கூற்றுக்கு மாற்றியது. ஓகே, வருமான கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு வரப்போகுது? 1000 ரூபாய் படி 120 பேருக்குரிய காசு. கட்டாயம் கழகம் வருமானமாக பெற்றது பெற வேண்டியது அட்டூறு அடிப்படையில எவ்வளவு தொகையை பதிவு செய்ய போது பிள்ளைகள்? 120,000 வருமான கூற்றில இனங்காணும். பாருங்க, 120,000 விடை இருக்குது. முதலாவதும் இருக்கு, இரண்டாவதும் இருக்கு. கேள்வி அடுத்தது, காசாக பெற்ற சந்தா. காசாக பெற்ற சந்தா என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த டி ஃபார்மை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா காசாக பெற்ற சந்தாவை கண்டுபிடிக்கலாம். எந்த பக்கம் கூட இருக்குது? வரவு பக்கம் கூட இருக்கு. ஓகே, வரவு பக்கத்தை டோட்டல் பண்ணி செலவு பக்கத்துல மாத்துவீங்க. இப்ப இதுல எவ்வளவு வித்தியாசம் வரப்போகுது? 140,000. அப்ப காசாக பெற்ற சந்தா எவ்வளவு? 140,000 இருக்கும். எந்த விட? முதலாவது விட. அப்ப இந்த சந்தா தொடர்பாக வந்தா இந்த சந்தா கணக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற எதுவும் கஷ்டமான கேள்விகள் வர. ஓகே, சந்தா கணக்குல என்னென்ன வரவு பக்கம் என்னென்ன செலவு பக்கம் வருதுன்றதை நோட் பண்ணோம். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்ததும் சந்தா தொடர்பாக வந்து சந்தாவினுடைய நிதி நிலைமை. ஓகே, சந்தா கணக்குல நாங்க படிச்சிருப்போம். சந்தா கணக்கு தொடர்பாக ஓகே, இந்த நிதி நிலைமை கூற்று செஞ்சிருப்பீங்க. நிதி நிலைமை கூற்றுல ஒரு லாப நோக்கற்ற வணிகத்துல என்னென்ன நிதி நிலைமை கூற்றுல இருக்கும்? சொத்து இருக்கும், உரிமை இருக்கும், பொறுப்பு இருக்கும். சொத்துக்கள் வழக்கம் போல வழக்கமான சொத்து எல்லாம் இருக்கும். காணி, கட்டிடம், மோட்டார் வாகனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெற வேண்டிய சந்தாவும் சொத்துக்களே இருக்கும். நடைமுறை சொத்து, ஒரு வருமானம் கிடைக்கணும் என்ற சொத்துக்களே இருக்கும். பொறுப்புகளையும் பாருங்க, வங்கி கடன், நீண்ட கால கடன், முற்பணமாக பெற்ற சந்தா, இதுகள் இருக்க போகுது. ஓகே, வழக்கமாக இருக்கிறதை தாண்டி இந்த கடன்களை மிஞ்சி இந்த முற்பண சந்தானதும் பொறுப்புகள் இருக்கு. இந்த லாப நோக்கற்ற நிறுவனத்தினுடைய உரிமையாண்மை, இந்த உரிமையாண்மையை விலகிக் கொள்ளணும். இந்த உரிமையாண்மை என்றது திரண்ட நிதி, ஆயுள் அங்கத்துவ நிதி, விசேட நன்கொடை நிதி. சரியா? திரண்ட நிதி, ஆயுள் அங்கத்துவ நிதி, விசேட நன்கொடை நிதி. ஓகே, விசேட நன்கொடை நிதி. அப்ப இந்த மூன்று நிதியையும் சேர்த்ததுதான், இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கினது தான் லாப நோக்கற்ற நிறுவனங்கள், அதாவது சங்கங்கள், கழகங்கள், இவற்றினுடைய உரிமையாண்மையாக இருக்கும். திரண்ட நிதி இருக்கும், ஆயுள் அங்கத்துவ சந்தா நிதி இருக்கும், விசேட நன்கொடை நிதியங்கள் இருக்கும். இந்த மூன்றையும் சேர்த்தாதான் லாப நோக்கற்ற நிறுவனத்தினுடைய உரிமையாண்மையாக இருக்கும். அப்ப இதுல கேள்வி பாருங்க, குறிப்பிட்ட சொத்து பொறுப்பு விவரங்கள் தந்திருக்காங்க ஒரு லாப நோக்கற்ற அக்ஷிகா விளையாட்டு கழகத்துக்கு. இதுல மிகை அல்லது பற்றாக்குறை இப்ப 31/12/2024 இதுதானே முதலாவது டேட். இந்த இறுதி திகதியில மிகை அல்லது குறை எவ்வளவு என்றது கேள்வி. இரண்டாவது பாருங்க, அதே டேட்ல திரண்ட நிதி எவ்வளவு. ஓகே, இந்த கேள்வியை வடிவா பாருங்க. விளையாட்டு உபகரணம், விளையாட்டு உபகரணம் என்ன பிள்ளைகள்? 2000 இறுதி திகதியில இத பாருங்க, இறுதி திகதியா என்னவாக இருக்கும்? விளையாட்டு உபகரணம் சொத்து 1500 சொத்து. விளையாட்டு உபகரணம். ஓகே, விளையாட்டு உபகரணம் வணிகத்துக்கு சொத்து. நிலுவையாக உள்ள சந்தா, ஒரு வருமானம் கிடைக்கணும். சந்தான்றது வருமானம். நிலுவை சந்தா வணிகத்துக்கு என்ன பிள்ளைகள்? சொத்தாக இருக்கு, பெற வேண்டிய வருமானம். நிலுவை சந்தா, நிலுவை சந்தா என்னவாக இருக்கும்? எங்களுக்கு சொத்தாக இருக்கும், பெற வேண்டிய சந்தா வருமானம். ஓகே, அடுத்தது பாருங்க, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு மீதி. கொள்ளல் கொடுத்தல் என்றா என்ன? காசு மீதி. சந்தா கணக்குல காசு மீதி எவ்வளவு? 160. அப்ப இந்த சந்தா, இந்த அக்ஷிகா விளையாட்டு கழகத்தினுடைய மொத்த சொத்துக்களினுடைய பெறுமதி 1684. ஓகே, இதுல மாற்றம் இல்லை. சரிதானே?
பொறுப்புகளை பாருங்க, வேற என்ன சொல்லியிருக்காங்க, நீண்ட கால கடன் 800,000. அப்ப நீண்ட கால கடன் என்றா பிள்ளைகள் என்னது, எங்களுக்கு பொறுப்பு என்ன, நீண்ட கால கடன், நீண்ட கால கடன் பொறுப்பாக இருக்கு 800,000. முற்பண சந்தா, ஒரு சந்தா கிடைக்கணும், நிலுவைச் சந்தா சொத்து, முற்பண சந்தா வணிகத்துக்கு என்னது, ஒரு பொறுப்பாக இருக்கும், ஒரு வருமானம் கூடுதலாக கிடைச்சிருக்கு, முற்பண சந்தா பொறுப்பாக இருக்கும். சரிதான், இவ்வளவு தான் தந்திருக்காங்க. இப்ப சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு, நாங்க சின்ன வயசுல இருந்து இல்ல, இந்த ஏழு ஸ்டார்ட்ல இருந்து படிச்சு கொண்டு இருப்போம். அப்ப இந்த உரிமையாண்மையும் பொறுப்பையும் கூட்டினா கட்டாயம் இவ்வளவு வரணும் பிள்ளைங்க. உரிமையாண்மையும் எங்களுக்கு இந்த பொறுப்பையும் கூட்டினா கட்டாயம் எவ்வளவு தொகை வரணும், இந்த 1680,000 வரணும். என்ன, சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு, அதுல மாற்றம் இல்லை. ஆகவே உரிமையாண்மை, இதுல பொறுப்பை பாருங்க எவ்வளவு இருக்குது, 900. உரிமையாண்மை அதனுடைய டோட்டல் எவ்வளவு வரப்போகுது, இந்த 1680 பொறுப்பை கழிச்சீங்கன்னா உரிமையாண்மையோட டோட்டல் எவ்வளவு, 780,000 இருக்கும். எவ்வளவாக இருக்கும், 780,000 இருக்க போகுது. சரியா, விளங்கிடுதா? அப்ப உரிமையாண்மையோட டோட்டல் 780. அப்ப இங்க விசேட நன்கொடை தந்திருக்கானா, இல்ல, 0. ஆயுள் அங்கத்துவ சந்தா தந்திருக்கானா, இல்ல, 0. ஆகவே திரண்ட நிதி எவ்வளவாக இருக்கும், அதுவும் 780 இருக்கும். இப்ப இங்க மூலதனம் என்ற பெயர் பயன்படுத்துறதுல என்ன பெயர் பயன்படுத்துவாங்க, லாப நோக்கற்ற நிறுவனத்துல திரண்ட நிதி என்ற பெயர் பயன்படுத்துவாங்க. ஓகே, திருப்பி இப்ப அதே விஷயம்தான் 31/12/2023 வணிகத்தினுடைய அக்ஷிகா விளையாட்டு கழகத்தினுடைய சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை பார்ப்போம். பாருங்க, விளையாட்டு உபகரணம் எவ்வளவு, 1600, நிலுவை சந்தா 40, காசு மீதி 200. ஓகே, ஆகவே மொத்த சொத்தினுடைய டோட்டல் எவ்வளவு இருக்குது, 1840. ஓகே, 1840. உரிமையாண்மை அதே விஷயம்தான், எல்லாம் இருக்க போது எங்களுக்கு தெரியாது. பொறுப்புகளுக்குள்ள பாருங்க, நீண்ட கால கடன் 1 மில்லியன் இருக்கு, 3 சவர விட்டு செய்யறேன் ஏன்னா, முற்பண சந்தா 80,000 இருக்குது. ஆகவே 1080,000 பொறுப்புகளாக இருக்கு. ஓகே, பொறுப்புகளாக இருக்க போகுது. அப்ப சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்ன, அப்ப உரிமையாண்மையும் பொறுப்பையும் கூட்டினா எவ்வளவு வரும், இங்க அதே 1840,000 தான் வரப்போகுது. என்ன, சரியா? ஆகவே இந்த உரிமையாண்மை என்ன செய்யணும், இந்த 1840 இருந்து இந்த பொறுப்புகளை கழிச்சு விட்டீங்கன்னா வந்து எவ்வளவு, 760,000. ஓகே, அப்ப இங்க விசேட நன்கொடை தரையில, ஆயுள் நிதி தரையில, ஆகவே திரண்ட நிதி 760,000. இப்ப கேள்வியை பாருங்க, 31/3/2024 இந்த டேட்ல மிகை அல்லது குறை, பிள்ளைகள் மிகை அல்லது குறை என்றா நீங்க இந்த திரண்ட நிதியில ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபாங்க. திரண்ட நிதியில ஏற்பட்ட மாற்றம் தான் சங்கங்கள் கழகங்களினுடைய மிகை அல்லது குறையாக இருக்கும். அப்ப இங்க இந்த சங்கத்தினுடைய மிகை அல்லது குறை மாற்றம் அடைஞ்சிருக்கா இல்லையா, ஓம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. எவ்வளவு தாள மாற்றம் அடைஞ்சிருக்குது, 20,000 ரூபாவால அதிகரிச்சிருக்கு. ஓகே, எவ்வளவு கூடி இருக்கு, 20,000 ரூபாய் கூடி இருக்கு. சோ நாங்க என்ன செய்யணும், இங்க 20,000 ரூபாய் மிகையாக இருக்கு. சரியா, 20,000 ரூபாய் மிகையாக இருக்க போகும். ஏன், 2023 760,000 இருக்குது, 2024 780,000 அதிகரிச்சிருக்கு. சோ என்ன நடந்திருக்கு, மிகை கூடியிருக்கு, திரண்ட நிதி அதிகரிச்சிருக்கு, கட்டாயம் மிகையாக இருக்கும். அப்ப 20,000 மிகை ஏற்பட்டிருக்குது. ஓகே, இந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க, திரண்ட நிதியில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப திரண்ட நிதி குறைஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும், குறையாக இருக்கும். இங்க லாபம் நட்டம் சொல்ல மாட்டோம், மிகையா அல்லது பற்றாக்குறையா என்று சொல்லுவோம். சோ மிகை ஏற்பட்டிருக்குது, திரண்ட நிதி 31/12/2024 780,000. எந்த விடை, மூன்றாவது விடை. இப்ப இதை நாங்க வேகமா செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுத்தையும் நாம் விளங்கப்படுத்திக்கல இப்படி செய்யறேன்.
அப்ப கணக்கு செய்யக்குள்ள எதை கூட்டணும் எதை கூட்டக்கூடாதுன்றது நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல கிளியர் கட்டா இருந்தா தான் குயிக்கா நீங்க கேள்விக்குரிய விடைகளை செய்து கொண்டு போகலாம். ஓகே, மூன்றாவது விடை திரண்ட நிதியில் ஏற்பட்ட மாற்றம் மிகை அல்லது குறைவாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானது. பங்குடைமை கட்டளை சட்டத்தினுடைய 24ஆம் பிரிவுல கணக்கா விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது சரியானது பிழையானது. பங்குடைமைக்கான செலவினை செய்திருப்பின் அதனை மீளப் பெறுவதற்கு உரிமை இருக்குது. ஓம் சரி. ஒரு பங்காளர் பங்குடைமை வணிகத்தினுடைய செலவை தன் சொந்த பணத்திலிருந்து செலுத்தினா பங்குடைமை வணிகம் அதை மீள செலுத்த வேண்டும் பங்காளருக்கு. அது 24ஆம் பிரிவுல சொல்லப்பட்டிருக்கிறது சரியானது. ஓகே, முகாமைக்கு தமது பங்களிப்பினை வழங்கும் போது சம்பளங்களை பெற உரித்துடையவர் ஆவர். இது பிழையான கூற்று. ஏன்? ஒரு பங்குடைமை கட்டளை சட்டத்தினுடைய 24ஆம் பிரிவின்படி முகாமையாளர்கள் சம்பளங்களை பெற முடியாது. அப்ப பெற முடியும் என்றது பிழையான கூற்று. பங்காளர்கள் பங்குடைமைக்கு வழங்கிய கடனுக்கு 6% வட்டி. 6% வட்டி என்றது சரியா? இல்ல, பிழை. எத்தனை வீதம் வட்டி கொடுக்கலாம்? 5% தான் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற விடை. ஓகே, 24ஆம் பிரிவுல 5% தான் சொல்லிருக்கு. அப்ப 2 பியும் பிழை, சியும் பிழை. எது விடையாக இருக்கும்? ஏ மட்டுமாக இருக்கு. ஓகே, 1 மினிட். தெரியும், டவுட்டுகள் இருந்தா கேட்டுக்கொண்டு போங்க. இது உங்களோட சட்டத்துல 24ஆம் பிரிவின்படி சரியான கூற்று. முதலாவது விடை சரியானது. அடுத்த கேள்வி, ஒரு பங்குடைமை தொடர்பான தகவல் தந்திருக்காங்க. அந்த தகவலை வச்சுக்கொண்டு பங்குடைமையினுடைய தேறிய லாபம் சபேசனின் மொத்த லாப பங்கு என்ற விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னத்தை செஞ்சு பார்க்கணும்? பங்காளர் நடைமுறை கணக்கு செஞ்சு பார்க்கணும். என்ன செஞ்சு பார்க்க போறீங்க? பங்காளர் நடைமுறை கணக்கு செஞ்சு பார்க்கணும். நடைமுறை கணக்கு செய்து பார்க்கணும். இந்த நடைமுறை கணக்குல பாருங்க யார் யார் இருக்கிறாங்க. ஒன்று சபேசன், இன்னொன்று கபிலன். சபேசன், கபிலன். சபேசனும் கபிலனும். ஓகே, இவர்களினுடைய நடைமுறை கணக்கினுடைய மீதி தந்திருக்காங்க. ஆரம்ப மீதியை பாருங்க, 1,600,000 நடைமுறை கணக்கு மீதியா. ஆகவே மீதி வந்தது. நடைமுறை கணக்கு ஒரு உரிமையாண்மை கணக்கு. வழக்கமாக என்ன மீதியாக இருக்கும் பிள்ளைகள்? செலவு மீதியாக இருக்கும். ஓகே, எவ்வளவு? 1,000,000 ரூபாய் சபேசனுக்கு, கபிலனுக்கு 600,000. இறுதி மீதி என்ன சொல்லியிருக்காங்க? 9 லட்சம் சபேசனுக்கு, சாரி, 1,500,000 சபேசனுக்கு, கபிலனுக்கு 9 லட்சமாக இருக்கு. அப்ப மீதி வந்தது செலவு மீதி என்றதுதான். செலவு பக்கத்துல மீதி வந்தது வரும். ஆகவே மீதி சென்றது என்ன? இறுதி மீதி சபேசனுக்கு பாருங்க 1,600,000, சரி 1,500,000. கபிலனுக்கு பாருங்க 9 லட்சமாக இருக்கு. இது இறுதி மீதி, நடைமுறை கணக்கினுடைய இறுதி மீதி. வேற என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பங்குடைமை ஒப்பந்தத்தின்படி சபேசன் வருடாந்த சம்பளமாக 3 லட்சத்தை பெறுவதற்கு உரித்துடையவர். அப்ப லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, பங்காளர் நடைமுறை கணக்குல செலவு, சபேசன் என்ற பங்காளர் என சம்பளம் 3 லட்சமாக இருக்கும்.
சபேசனினுடைய சம்பளத்துக்கு இரட்டை பதிவு, லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, பங்காளர் நடைமுறை கணக்குல செலவு பதிவாக இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது, இவ்வருடத்தில் சபேசன் கபிலன் ஆகியோர் முறையே 2,00,000 1,00,000 காசாக பெற்றிருந்தார். அப்ப பெற்று நடைமுறை கணக்குல என்ன செய்யணும் பிள்ளைகள்? வரவு பக்கத்துல பதிவு. சபேசன் 200,000 பெற்றிருக்கேன், கபிலன் 1,00,000 பெற்றிருக்கு. இவ்வளவுதான் தரப்பட்ட தரவு. வேறொன்னும் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் தரவு தரல. இப்ப நாங்க இவ்வளவு தரவையும் வச்சுக்கொண்டு பங்குடைமையினுடைய தேறிய லாபம், சபேசனின் லாப பங்கு, இவ்வளவுத்தையும் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த நடைமுறை கணக்கு சமப்படுத்துங்க. எந்த பக்கம் கூட இருக்குது பாருங்க, வரவு பக்கம் கூட. அதே தொகையை நாங்க என்ன செய்யணும்? செலவு பக்கத்துல பதிவு செய்ய வேணும். ஓகே, இப்ப எங்களுக்கு இதுல ஒரு வித்தியாசம் வரப்போகுது. ஒரு வித்தியாச தொகை வரப்போகுது. எவ்வளவு வித்தியாசம் வரப்போகுது பாருங்க, 400,000 வரப்போகுது. ஓகே, அப்ப இந்த 400,000 செலவு பக்கத்துல வந்ததால இது என்னவாக இருக்கும்? பகிரப்பட்ட லாபமாக இருக்கும். சபேசனுக்கு பகிரப்பட்ட லாபமாக இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் எப்படி லாபம் நட்டத்தை பிரிச்சு கொள்றாங்க? சமனாகண்டா கட்டாயம் கபிலனுக்கு எவ்வளவாக இருக்கும்? நீங்க கூட்டி மினக்கட தேவையில்லை, 400,000 இருக்கு. சமனாகண்டு தந்ததால ஓகே. இல்லாட்டிக்கு நீங்க சமப்படுத்தி பாருங்க. சமப்படுத்தி பார்த்தாலும் அதே தொகை தான் வரும், 1000. இதுல ஒரு வித்தியாசம் வரும், அதே 400. ஓகே, அப்ப கேள்வி பங்குடைமையினுடைய லாப பங்கு எவ்வளவு? சரியா? சரி, பங்குடைமையினுடைய தேறிய லாபம் எவ்வளவு? அப்ப தேறிய லாபம் என்றா நான் சொல்லியிருக்கேன், இந்த சம்பளம் லாபம் இதுல கேட்கல மூலதன வட்டி, மூண்டையும் கூட்டணும். சம்பளத்தையும் லாபத்தையும் மூலதன வட்டியும், நட்டம் வந்தா கழிப்பீங்க, மூலதன வட்டி, இந்த மூண்டையும் கூட்டினாத்தான் என்ன கிடைக்கும்? எங்களுக்கு பங்குடைமையினுடைய தேறிய லாபம். அப்ப இந்த 300 400 400 இவ்வளவுத்தையும் கூட்டினா தேறிய லாபம் அளவு 1100. சரிதானே? என்னென்னதை கூட்டுவீங்க? பங்காளர் சம்பளம், பகிரப்பட்ட லாபம், மூலதன வட்டி. பகிரப்பட்ட நட்டம் கிடைச்சா சில நேரம் பங்குடைமை வணிகங்கள் நட்டத்துல போனா நட்டம் வந்து கழிக்க வேண்டி இருக்கு. ஓகே, அப்ப இங்க மூலதன வட்டி இல்ல. ஆகவே சம்பளம் லாபம் இது மட்டம் கூட்டினா 1100,000 தேறிய லாபமாக இருக்கு. சபேசனினுடைய லாப பங்கு, சபேசன்ற லாப பங்கு எது பிள்ளைகள்? இந்த பாருங்க, சபேசன்றதுல சம்பளம் மொத்த லாப பங்கு. அப்ப இந்த 400,000க்கும் 700,000க்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தது 700,000. இந்த 400,000க்கு பேர் என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பகிரப்பட்ட லாபம். சபேசனுக்கு பகிரப்பட்ட லாபம் தான் 400,000. சபேசனினுடைய மொத்த லாப பங்கு என்ன? சபேசன் சம்பளம், சபேசனுக்கு பகிரப்பட்ட லாபம், சபேசனினுடைய மூலதன வட்டி. இங்க மூலதன வட்டி இல்லை. ஆகவே சம்பளத்தையும் பகிரப்பட்ட லாபத்தையும் கூட்டினீங்கண்டா 700,000 என்பது சபேசனின் மொத்த லாப பங்காக இருக்கு. சரியா? சோ எந்த விட? இரண்டாவது விடையாக இருக்கு. அப்ப மொத்த லாப பங்கு என்றது பிள்ளைகள், ஓகே, மொத்த லாப பங்கு என்றது சபேசனினுடைய சம்பளம், சபேசன் பகிரப்பட்ட லாபம் ரெண்டையும் செய்யும். பங்குடைமை வணிகத்தினுடைய லாபம்னா மொத்தமா எல்லாருக்கும் கொடுத்த சம்பளம், மொத்தமா பகிரப்பட்ட லாபம், மொத்தமா பங்குடைமையினுடைய மூலதன வட்டி, எவ்வளவுத்தையும் கூட்டணும். இங்க மூலதன வட்டி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கணக்கு சொல்லணும். இது டவுட் இருந்தா கேட்கணும். அப்ப நடைமுறை கணக்கினுடைய ஐடியா இருந்தா தான், அதுல நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வி செய்யலாம். எனக்கு நடைமுறை கணக்கு வேண்டா என்னண்டே தெரியாத ஒரு ஆள் இந்த கேள்வியை செய்ய இயலாது. ஓகே, இவ்வளவுதான் விஷயமா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மிச்ச கேள்வியை பாருங்க. இதுல குட்டி குட்டி கேள்விதான் கடன்னு சொல்லிட்டு போறோம். பின்வரும் கூற்றுக்கள் நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டுடன் தொடர்புடையது, சரியா பிழையான்னு சொல்லுங்க. இல்லை, சரியா பிழைன்னா கவனமா கணக்கு கேள்விய வசனத்தை வாசிச்சு விட போறோம். கடந்த கால எதிர்கால தகவலை வழங்குது. எதிர்கால தகவலை வழங்குமா? இல்ல, முகாமை கணக்கீடு தான் எதிர்கால தகவலை வழங்கும். ஆகவே இந்த கூற்று சரியானதா? ஏ வந்து பிழையான கூற்றாக இருக்கு. ஏ வந்து பிழையானதா?
டைப் பண்ணி விடுற, நீங்க நோட் பண்ணிக்கணும். அக்கறை கொண்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் தேவையான தகவலினை வழங்கும். உள்ளக பிரிவினர் வெளியக பிரிவினர் 2 பேருக்கும் தகவலை வழங்கும். சரியான. அடுத்தது கணக்கீட்டு நியமங்களில் விவரிக்கப்பட்ட தகவலை வழங்கும். சட்ட தேவை உண்டு. கணக்கீட்டு நியமங்கள் என எண்ணக்கருக்கள் நியமங்களை பின்பற்றி தான் கணக்கு செய்யணும். ஆகவே சரியான விடை. வரலாற்று கிரைய தகவலுடன் பாதிரப்பட்ட தகவலையும் வழங்கும். பாதிரப்பட்ட தகவலை வழங்குமா பிள்ளைகள்? இல்ல, வரலாற்று தகவலை மட்டும்தான் வழங்க போகுது. பாதிரப்பட்ட தகவலை வழங்குமா நிதி கணக்கீடு? இல்ல. எது பாதிரப்பட்ட தகவலை வழங்கும்? முகாமை கணக்கீடு. சரிதானே? ஆகவே பிழை சரி சரி பிழையாக இருக்கு. ஓகே. 17வது கேள்வி, மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் லக்ஷணா வணிகத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தந்திருக்காங்க. அதற்கான மூலப்பதிவு கேள்வி. ஓகே. அப்ப இங்க மோட்டார் வாகனம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? இருப்புக்களாக இருக்கும். அதாவது மீள் விற்பனை பொருளாக இருக்கும். சரிதானே? மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் லக்ஷணா வணிகம். அப்ப மோட்டார் வாகனம் தான் இருப்பாக இருக்கும். மோட்டார் வாகனம் கடன் அடிப்படையில் மீள் விற்பனைக்காக கொள்வனவு. அப்ப மீள் விற்பனைக்காக கடனுக்கு கொள்வனவு என்றால் கொள்வனவு நாளேடாக இருக்கு. கொள்வனவு நாளேடாக இருக்கு. என்ன முதன்மையோடு? கொள்வனவு நாளேடாக இருக்கு. மோட்டார் வாகனம் கடனுக்கு விற்பனை. சரியா? இது மோட்டார் வாகனத்தை விற்கிற கடை தானே. கடனுக்கு வித்தா என்னது? விற்பனை நாளேடாக இருக்கு. ஓகே. சரி, மோட்டார் வாகனம் நிறுவன தேவைக்காக கடன் அடிப்படையில் கொள்வனவு. அப்ப வணிகத்தினுடைய கருமத்துக்காக கொள்வனவு செய்தா அது ஆதனம் பொரிய உபகரணம். திருப்பி விற்கிற நோக்கத்துக்கு கடனுக்கு வாங்கினா தன் பிள்ளைகள் கொள்வனவு நாளேடு. ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து கடன் அடிப்படையில் நிறுவன தேவைக்கு வாங்கினா நாங்க எங்க பதியணும்? பொது நாளேடு அல்லது பொது நாட்குறிப்பு. பொது நாட்குறிப்பீடாக இருக்கும். டி, கடன்பட்டோரிடம் இருந்து பெற்று வைப்பிலிடப்பட்ட காசோலை மறக்கப்படுதல். பொது நாட்குறிப்பீடு. அப்ப மறக்கப்பட்ட காசோலை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. பொது நாட்குறிப்பீடாக இருக்கும். மறக்கலாம். ஓகே. 18வது இரட்டை பதிவு கேட்டிருக்காங்க. எதிர்த்தீர்த்தல். எதிர்த்தீர்த்தல் எங்கின இரட்டை பதிவு பிள்ளைகள்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு பதிவாக இருக்கு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர். எதிர்த்தீர்த்தல் என்ன? ஒரே நபர் கடன் பட்டோராகவும் கடன் கொடுத்தோராகவும் இருக்கல 2 பேர்ட்ட மீதியை கழிச்சு விடுவோம். அந்த கழிச்சு விடுறதுதான் எதிர்த்தீர்த்தலாக இருக்கும். கண்ட்ரா என்ட்ரி பண்றது. ஓகே. கடன் கொடுத்தோர் வரவு, கடன் பட்டோர் செலவு. கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை வங்கியினால் மறுக்கப்படும். அப்ப கடன் கொடுத்தோருக்கு காசோலை கொடுக்கல என்ன பதிவு? கடன் கொடுத்தோர் வரவு, காசோலை செலவு. மறுக்கப்படைக்குள்ள மாறி வரப்போகுது. எப்படி மாறி வரப்போகுது? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு பதிவாக இருக்கு. ஓகே. சின்ன சின்ன கேள்விகள் பாருங்க, திருப்பி திருப்பி வர்ற கேள்விகள். அடுத்தது பாருங்க, பொது பேரேட்டு கணக்குகள். திரண்ட பெருமானத்தீவு. நான் ஒரே சொல்றேன், பெருமானத்தீவு ஏற்பாடு அல்லது திரண்ட பெருமானத்தீவு நாங்க படிக்கிறோம். என்ன கணக்கு பிள்ளைகள்? சொத்து. நிதி கூற்றின் மூலம் என்றா சொத்து. உட்திரும்பல் வருமான கணக்கு. இதெல்லாம் விதிவிலக்கான கணக்குகளாம். உட்திரும்பல் வரவு மீதியை கொண்ட வருமான கணக்கு. வருமானத்தை குறைக்கிற கணக்கு. சரியா? வருமானம் குறைஞ்சா வருமான கணக்குல வரவுல பதிக்கணும். உட்திரும்பல் கணக்கு வரவுதான் பதிக்கணும். வருமான கணக்கு பிள்ளைகள். ஆனா வருமானத்தை குறைக்கிற கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாடு, அதுவும் ஒரு சொத்து கணக்காக இருக்கு. சரியா? என்ன கணக்கு? சொத்து கணக்காக இருக்க போகுது. டி, பற்றுக்கள் உரிமையாளராக இருக்கு. ஐயக்கடன் ஏற்பாடும் விதிவிலக்கான கணக்கா? ஓகே. சொத்து கணக்கு. கடன் பட்டோர் என்ற சொத்தை குறைக்கிற கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல செலவுல தான் பதிவோம். ஆனா இது ஒரு சொத்து கணக்கு, சொத்தை குறைக்கிற கணக்கு. பற்றுக்கள் மறக்கவே மறக்காதீங்க, உரிமை கணக்கு. இந்த 2024லயும் இந்த திரண்ட பெருமானத்தையே வந்திருக்கு. என்ன வகையான கணக்கு? சரியா? இந்த 2024 நடந்த எக்ஸாம் பேப்பர்லையும் இந்த திரண்ட பெருமான தேர்வு என்ன வகையான கணக்குன்னு வந்திருக்கு? சொத்து கணக்கா, திரண்ட பெருமான தேர்வு என்றும் சொல்லலாம், அல்லது பெருமான தேர்வு ஏற்பாடு என்றும் சொல்லலாம். ஓகே. உற்பத்திக்கிரைய கூற்றுல இப்ப நான் படிப்பிச்சினான். சரியா? இப்ப நான் கொஞ்சத்துக்கு முதல் தான் படிப்பிச்சேன். இந்த இருக்குது ஒரு உற்பத்திக்கிரைய கூற்று.
சரியா? ஒரு உற்பத்தி கிரியை கூற்று எப்படி செய்யறோம் பாருங்க. பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் நேர்கூலி நேரேனிய செலவுகளை கூட்டினா மூலக்கிரயம் கிடைக்கும். மூலக்கிரயத்தோட தொழிற்சாலை மேந்தலை கூட்டினா உற்பத்தி கிரயம் கிடைக்கும். ஓகே, இதை வச்சுக்கொண்டு இதை பாருங்க. ஏ என்ன வரப்போகுது? ஆரம்ப மூலப்பொருளோட கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருளை கூட்டி இறுதி மூலப்பொருள் இருப்ப கழிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம். சரியா? பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் என்று சொல்லலாம். சரியா? பயன்படுத்தியன்னு சொல்லலாம், நுகரப்பட்ட மூலப்பொருள் இருப்பின் இருப்பின் கிரயம் கிடைக்கும். பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயமா? பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம். Okay. அடுத்த கேள்வியை பாருங்க. முதன்மை கிரயத்தோட என்னத்தை சேர்த்தா உற்பத்தி கிரயம் கிடைக்கும்? உற்பத்தி மேல்தலை. சும்மா மேல்தலை என்று எழுதக்கூடாது. உற்பத்தி மேல்தலையை சேர்த்தாதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உற்பத்தி கிரயம் கிடைக்கும். இது நீங்க உற்பத்தி கிரயத்தை படிச்ச விஷயங்களாக இருக்கும், சின்ன சின்ன விஷயம். முதன்மை கிரயத்தையும் நேர்கிரயங்களாக இருக்கும். உற்பத்தி கிரயத்தையும் கூட்டினாத்தான், உற்பத்தி மேந்தலையும் கூட்டினாத்தான் எங்களுக்கு மொத்த உற்பத்தி கிரயம் கிடைக்கும். ஓகே, உற்பத்தி மேந்தலைக்கு இன்னொரு பேர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தொழிற்சாலை மேந்தலை. என்னது? தொழிற்சாலை மேந்தலை. அடுத்தது பாருங்க, ஆரம்ப மூலப்பொருள் முடிவு பொருள் இருப்போட ஆரம்ப முடிவு பொருள் இருப்போட உற்பத்தி கிரயத்தை கூட்டி என்னத்தை கழிச்சா விற்பனை கிரயம் பெறும்? இறுதி முடிவு பொருள் இருப்பு. இறுதி இருப்பு போடக்கூடாது, இறுதி முடிவு பொருள் இருப்பு. இறுதி முடிவு பொருள் இருப்ப கழிக்கோணம். சரியா? ஆரம்ப முடிவு பொருள் உற்பத்தி கிரயத்தை எங்க மாற்றுவோம்? வருமான கூற்றுக்கு மாற்றுவோம். ஆகவே ஆரம்ப முடிவு பொருள் இருப்போட உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருள் இருப்ப கழிச்சாதான் விற்பனை கிரயம் வரும். ஓகே, அப்ப டி விற்பனை வருமானத்தில இருந்து விற்பனை கிரயம், விற்ற சரக்கின் கொள்விலை என்ன விற்பனை கிரயமா கழிச்சாதான் எங்களுக்கு மொத்த லாபம் வரும். அப்ப விற்பனை வருமானம், விற்பனை என்று போட்டாலும் ஓகே தான். விற்பனை வருமானம் எழுதுனீங்கன்னா என்னென்ன? ஓகே, விற்பனை வருமானத்திலிருந்து விற்ற சரக்கின் கொள்விலை விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் கிடைக்கும். ஓகே, சின்ன 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 கேள்விகள் தான், வேகமாக நீங்கள் செய்து முடிக்கலாம். ஓகே, அடுத்தது 21வது கடைசியா செய்து காட்டுறேன். இத பாருங்க, பங்குடைமை ஒன்றின் ஒவ்வொரு லாப பகிர்விற்கும் பங்காளர்கள் ஏன் உரித்துடையவர்கள் என்றதை சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, மூலதனத்தின் மீதான வட்டி. காரணம் என்ன? ஏன் மூலதனத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க? மூலதனத்தினை ஈடுபடுத்தல். சும்மா மூலதனம் என்று போடாதாங்க. மூலதனத்தை என்ன செய்யறது? முதல் என்ன? அப்ப என்ன காரணத்துக்கான மூலதன வட்டி பங்காளருக்கு கிடைக்குது? மூலதனத்தினை ஈடுபடுத்தல் என்று எழுதிக்கொள்ளும். சும்மா மூலதனம் என்று எழுதப்படும். பிய பாருங்க, பங்காளர்களுக்கான சம்பளங்கள். ஏன் பங்காளருக்கு சம்பளம் கொடுக்குது பங்குடைமை வணிகம்? முகாமையில் பங்கேற்பு செய்தல். முகாமை என்று போடணும். முகாமையில் ஈடுபடுதல் அல்லது முகாமைக்கு பங்களிப்பு செய்தல். ஃபுல்லா ஆன்சர் எழுதி பாருங்க. முகாமை என்று சில பேர் போட்டுட்டு விட்டுருவாங்க. லாப பங்கு. ஏன் பங்காளருக்கு லாப பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க? இடர்களை ஏற்றல். சரியா? ரிஸ்க் எடுக்கிறீர் அவர். ஏன்னா தன்னுடைய சொந்த முதல போட்டு ரிஸ்க் எடுக்கிறீர். ஆகவே இடர்களை ஏற்றுகிறதால தான் லாப பங்க பங்குடைமை. ஓகே, 23வது கேள்வி இந்த கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. சரியா? கடன் கொடுத்தோர் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. இந்த வியாபார வருமதிகளில் முன் கொண்டு செல்லும் தொகை. இதுல பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வியாபார வருமதி என்ன? கடன் யார் பிள்ளைகள்? கடன் பட்டோர். சரியா? இந்த முன் வியாபார வருமதிகள் கடன் பட்டோரினுடைய முன் கொண்டு செல்லும் தொகை என்றா
கடன்பட்டோர் மீதியிலிருந்து ஐயக்கடன் ஏற்பாடை கழிச்சு வர்ற தொகை. அப்ப இங்க பாருங்க, ஐயக்கடன் ஏற்பாடு 200,000. இப்ப 1/4/2023 ஐயக்கடன் ஏற்பாடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 200,000. ஓகே. முன் கொண்டு செல்லும் தொகை எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1800. எங்களுக்கு விளக்கம் இருக்கணும், இந்த முன் கொண்டு செல்லும் தொகை, கடன்பட்டோரினுடைய முன் கொண்டு செல்லும் தொகை என்பது இந்த வியாபார வருமதிகள் கடன்பட்டோர்கிட்ட மீதியில இருந்து ஐயக்கடன் ஏற்பாட கழிச்சு வர்ற தொகையாக இருக்கும். கழிக்கணுமா? கழிச்சு வர்ற தொகையாக இருக்கும். ஓகே. ஆகவே இந்த வியாபார வருமதியாளரினுடைய மீதி எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 2 மில்லியனாக இருக்கும். ஓகே. கடன்பட்டோர் மீதி 2 மில்லியன் இருந்தா தான் அதுல ஐயக்கடன் ஏற்பாட கழிச்சு 1800,000 வியாபார வருமதிகளின் கொண்டு செல்லும் தொகைன்னு தந்திருக்காங்க. ஓகே. இது இப்ப 1/4/2023. அப்ப கடன்பட்டோரினுடைய ஆரம்ப மீதி, ஓகே, கடன்பட்டோரினுடைய ஆரம்ப மீதி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செய்யக்குள்ள எவ்வளவு தொகையை நீங்கள் போடணும்? மீதி வந்தது 2 மில்லியனை போடணும். பேர் இதுல 1800,000 அடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. அப்ப வியாபார வருமதிகளின் முன்கொண்டு சொல்லும் தொகைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இதை செய்யலாம். அப்ப வழக்கமா என்னென்ன பதிவம்? 31/3/2024 இது ஆரம்ப மீதி. ஏன்னா இந்த டேட்ல இருக்க போகுது 1/4/2023. 2024 முடிவடையும் வருடத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல். அப்ப கடன் விற்பனை எவ்வளவு இடம்பெற்றிருக்கு? 5,000. விற்பனை திரும்பல், உட்திரும்பல் நடந்திருக்கு எவ்வளவு? 1 மில்லியன். பெற்ற காசு எவ்வளவு காசு பெற்றிருக்கோம்? காசு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அடுத்தது அறவிட முடியா கடன் எவ்வளவு? 800 ரூபாய். அறவிட முடியா கடன் 800 ரூபாய். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு. மறக்கப்பட்ட காசோலை. மறக்கப்பட்ட காசோலைக்கு என்ன பதவி பிள்ளை? மாறி வரும். என கடன்பட்டோர் காசோலை தரைக்குள்ள காசு வரவு கடன்பட்டோர் செலவு. மறக்கப்பட்ட பிள்ளைகள் கடன்பட்டோர் வரவு காசு கட்டுப்பாடு கணக்குல செலவு. மறுக்கப்பட்ட காசோலை எவ்வளவு தொகை? 500 ரூபாய். இவ்வளவுதான் இதுல தந்திருக்கிற விஷயம். இப்ப கடன்பட்டோர் மீதிய கூட்டுங்க. 7,500. அதே தொகையை செலவு பக்கம் பிரதியிடுவீங்க. ஆகவே மீதி சென்று மீதி வந்தது 3 மில்லியனாக இருக்கு. ஓகே. அப்ப 31/3/2024 கடன்பட்டோரினுடைய மீதி எவ்வளவாக இருக்க போகுது? 3 மில்லியனாக இருக்க போகுது. ஓகே. 3 மில்லியனாக இருக்க போகுது. அப்ப நாங்க ஐயக்கடன் ஏற்பாடு செய்யல எந்த தொகைக்கு செய்வோம் பிள்ளைகள்? இந்த 3 மில்லியன். ஓகே. இந்த 3 மில்லியனுக்கு தான் நாங்கள் 10% ஐயக்கடன் ஏற்பாடு செய்வோம். ஓகே. 10% ஐயக்கடன் ஏற்பாடு செய்வோம். எவ்வளவு? 300. ஆனா இந்த வணிகம் ஆரம்பத்துல ஏற்கனவே ஐயக்கடன் ஏற்பாடு செய்திருக்கு. என்ன எவ்வளவு ஆரம்ப ஏற்பாடு இருக்கு பாருங்க. ஆரம்ப ஏற்பாடு ஏற்கனவே பாருங்க எவ்வளவு இருக்கு? 200,000. அப்ப ஆரம்பத்துல இருக்கிற ஏற்பாடு 200. எங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்கணும்? 3 லட்சம். எவ்வளவு இருக்குது? 2 லட்சம். இப்ப இருக்கிற ஏற்பாடு குறைவாக இருக்குதா மிகையாக இருக்குதாண்டா? குறை ஏற்பாடு. ஓகே. குறை ஏற்பாடாக இருக்கு. அப்ப இதை கண்டுபிடிக்க தெரியும். ஃபர்ஸ்டா கடன்பட்டோரினுடைய மீதியை கண்டுபிடிக்கிறோம். கடன்பட்டோர் மீதியில பாருங்க 10% ஐயக்கடன் ஏற்பாட்டுக்கு சீராக்கம் செய்து வணிகம். 10% எவ்வளவு வரும்? 3 லட்சம். ஆனா எவ்வளவு ஆரம்ப ஏற்பாடு ஐயக்கடன் ஏற்பாடு இருக்குது? இதுல தந்திருக்கான் 200,000 இருக்கு. அப்ப இருக்கிற ஏற்பாடு காணுமா? காணா. எவ்வளவாக இருக்குது? 200,000 தான் இருக்குது. அப்ப இருக்கிற ஏற்பாடு குறைவாக இருக்குது. எவ்வளவு குறைவாக இருக்குது பிள்ளைகள்? 100,000 குறைவாக இருக்குது.
அப்ப இந்த முறை எங்களுக்கு குறை ஏற்பாடு ஏற்படும். இப்ப கேள்வியை பாருங்க, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 3 மில்லியன் கன பேர். இதுல 1800 அடிச்சு விட்டீங்கன்னா இங்க பிழைச்சிருமா? ஓகே. வியாபார வருமதியாளரின் முன்கொண்டு செல்லும் தொகை. முன்கொண்டு செல்லும் தொகை என்றா என்ன? இதுல பாருங்க, வியாபார வருமதியிலிருந்து ஐயக்கடன் ஏற்பாட கழிக்கணும். ஓகே. அப்ப கேள்வி 31/3/2024 முன்கொண்டு செல்லும் தொகை கேட்கிறாங்க. அப்ப முன்கொண்டு செல்லும் தொகை கேட்டா என்ன செய்ய போறோம்? இதுல வியாபார வருமதிகளினுடைய மீதி பாருங்க, கடன்பட்டோட மீதி எவ்வளவு இருக்கு? 3000. 3 மில்லியனா? ஒரு சைவரை விட்டு சொல்றேன் பிள்ளை. ஓகே, 3 மில்லியனாக இருக்க போகுது. எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு பாருங்க, இந்த முறை எவ்வளவு ஏற்பாடு செய்யறோம்? இதுல இந்த 300,000 செய்யறோம். 300,000. ஆகவே கட்டாயம் எங்களுக்கு முன் கொண்டு செல்லும் தொகை எவ்வளவாக இருக்கும்? 2700,000 இருக்கும். இப்ப 31/3/2024. சரியா? அப்ப இங்க என்ன செய்யணும்? கடன்பட்டோர் மீதியிலிருந்து ஐயக்கடன் ஏற்பாட கழிச்சாத்தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முன் கொண்டு செல்லும் தொகை கிடைக்கும். அப்ப எவ்வளவு முன் கொண்டு செல்லும் தொகை? 2700,000 இருக்கு. அப்ப ஆவண்ணா கேள்விக்குரிய விட என்ன? 2700,000. ஓகே, இது போட்டா மட்டும் உங்களுக்கு சரி கிடைக்கும், போடாட்டியும் மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே, அடுத்தது பாருங்க 24வது மறக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டை பதிவு. இதுல பாருங்க 500,000 காசோலை மறுக்கப்படுது. ஏன்னா அப்ப மறுக்கப்பட்ட காசோலைக்கு என்ன இரட்டை பதிவு வரப்போகுது? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் அல்லது வியாபார வருமதிகள் என்று போட்டு அனுப்பிச்சிருதானா? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. எவ்வளவு தொகை பிள்ளைகள்? தொகையோடு எழுதணுமா? 500,000. தொகை எழுதாட்டிக்கு அநியாயமா மார்க்ஸ் போகும். எங்க செலவு பதிவு வரப்போகுது? காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஓகே, காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு 500,000 இருக்கும். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு பதிவு வரப்போகுது. ஓகே, ஐயக்கடன் பாருங்க, ஐயக்கடன் எழுதிக்கல. இந்த குறை ஐயக்கடன் எவ்வளவு ஏற்பட்டிருக்கோ அந்த குறை ஏற்பாட்டுக்கு தான் இரட்டை பதிவு. அப்ப குறை ஐயக்கடனுக்கு என்ன இரட்டை பதிவு வரப்போகுது பிள்ளைகள்? ஐயக்கடன் கணக்கு வரவு, கணக்கு வரவு எவ்வளவு தொகை? 100,000. எங்க செலவு? ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவாக இருக்கு. ஓகே, ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஓகே, இதை தவிர என்னத்தை எழுதினாலும் பிளவு. சரியா? அப்ப நீங்க சரியா கடன்பட்டோர் மீதியை கண்டுபிடிக்காடி இதுல ஆரம்ப மீதி இதுல 2000 போட இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? இதுல போட்ட அத்தனையும் இதுல கணக்கா மார்க்ஸ் நீங்க இல்லாம இந்த முன்கொண்டு செல்லும் தொகை பிழைக்கும், கடன்பட்டோர் மீதி பிழைக்கும், இந்த ஐயக்கடனுக்குரிய இரட்டை பதவி பிழைக்கும், 6 மார்க்ஸ் போயிடும். ஒரு சின்ன ஒரு தப்பு கணக்கா புள்ளிகளை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க 25வது கேள்வி. பகியம் குருவும் PK எனும் பெயரில் எழுத்து மூலமான உடன்படிக்கை எதுவுமின்றி பங்குடைமையை நடாத்தி வருகின்றனர். ஒரு ஆள் 6 மில்லியன், ஒரு ஆள் 4 மில்லியன் மூலதனம் போட்டிருக்கேன். பகி 2,500,000 பங்குடைமைக்கு கடனா கொடுத்திருக்கேன். கேள்வி சரி பிழை சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, எழுத்து மூலமான உடன்படிக்கை எதுவுமின்றி. அப்ப உடன்படிக்கை இல்லை என்றா நாங்க எங்க போகணும்? சட்டம் என்ன சொல்லுது? பங்குடைமை கட்டளை சட்டம் ஓகே என்னத்தை சொல்லுதோ அதுக்கு தான் நாங்க போறோம். பாருங்க, பகியினால் வழங்கப்பட்ட கடனுக்கு 5% வட்டி செலுத்தணும் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் பிரிவு சொல்லுது. சரியான விடை. பகியும் குருவும் மூலதனத்துக்கு 5% வட்டி குறித்துடையவர். சரியா? பிள்ளை, சட்டம் சொல்லுது மூலதனத்துக்கு வட்டியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிழையான குற்றம். பகியும் குருவும் ஆகியோர் தமது மூலதன விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர வேண்டும். அப்படியா சொல்றது சட்டம்?
இல்ல, எழுத்து மூலமான உடன்படிக்கை இல்லை என்றால் நாங்க நேரடியாக சட்டத்துக்கு வரணும். சட்டம் சொல்லுது நீ சமனா பிரிக்கணும் என்று சொல்லுதே ஒழிய மூலதன விகிதத்துல பிரிக்கணும் என்று சொல்லுங்க. ஓகே. பகி குரு ஆகியோர் பங்காளர்கள் என்ற வகையில் சம்பளத்திற்கு உரித்துடையவர் அல்லர். உரித்துடையவர் என்றா பிழை, உரித்துடையவர் அல்லர் என்றது சரி. ஏன்? முகாமைக்கு பங்களிப்பு செய்யறதுக்காண்டி சட்டத்தின் பிரகாரம் நாங்க என்ன செய்ய இயலாது? சம்பளத்தினை பெற்றுக்கொள்ள இயலாது பங்காளர்கள். சட்டத்தின் பிரகாரம் செய்ய இயலாது. ஆனா என்ன செய்யலாம்? எழுத்து மூலமான உடன்படிக்கை இருந்தா சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போ எழுத்து மூலமான உடன்படிக்கை இங்க இல்ல, நாங்க சட்டத்தை பின்பற்றோம். சட்டம் சொல்லுது சம்பளம் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே சரி பிழை, பிழை சரியாக இருக்கு. ஓகே. சின்ன 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 கேள்வியா? ஓகே. ஒரே ஒரு கேள்வி இதுல நான் செய்து விடையில. ஓகே. ஒரே ஒரு கேள்வி செய்து விடையில, இது அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு செய்து விடுறேன். இதை நீங்க செய்து பாருங்க. இந்த வங்கி இணக்க கூற்று என்ற கேள்வி. ஓகே. வங்கி இணக்க கூற்று என்ற கேள்வி மட்டும் உங்களுக்கு செய்து விடையில, நீங்க இதை செய்து பாருங்க. நான் அடுத்த பேப்பர் கிளாஸ் வகுப்புல உங்களுக்கு இதை செஞ்சு விடுவேன். ஓகே. ஓகே. விலங்குதான் நிர்வாட்சி பிரஜை. இந்த பேப்பர் செஞ்சீங்களா? பேப்பர் வச்சிருக்கீங்களா? ஓமண்ணா பேப்பர் இருக்கு. ஓகே. ஓமண்ணா பேப்பர் இருக்கு. செய்து பழகுங்க. மேக்சிமம் எல்லாத்துக்கும் படிக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க அடுத்த வகுப்புல கேட்கலாம். எதுவும் கேட்கணும்னா கேட்குங்க. கேட்க வேண்டி இருந்தா கேட்கலாம். அண்ணா அந்த 22வது கேள்வி இருக்குல்ல, ஓ, 22வது கேள்வி இதானே? ஓகே. அதற்கு சொல்லுங்க வேணும். ஓகே. லாப பகிர்விற்கு பங்காளர் ஏன் உரித்துடையவர்? சரிதானே? ஒரு பங்காளருக்கு மூலதனத்துக்கு வட்டி கொடுக்குது பங்குடைமை வணிகம்னா ஏன் கொடுக்குது? மூலதனத்தினை ஈடுபடுத்தல். சரியா? மூலதனத்தை ஈடுபடுத்தினதால தான் பங்குடைமை வணிகம் என்ன செய்யுது? வட்டியை கொடுக்குது. அப்ப காரணம் என்ன? மூலதனத்தினை ஈடுபடுத்தல். பங்குடைமை வணிகம் பங்காளர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கும். எழுத்து மூலமான ஒப்பந்தம் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஏன் சம்பளம் கொடுக்க போகுதுன்றா முகாமைக்கு பங்களிப்பு செய்தல். அவர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டா, அந்த வேலைகளை செஞ்சா, நிர்வாக கர்மம் முகாமை கர்மங்கள்ல ஈடுபட்டா சம்பளம் கொடுக்க போகுது. சரியா? முகாமையில் பங்களிப்பு செய்தல் அல்லது முகாமையில் ஈடுபடுதல். லாபத்தை கொடுக்க போகுது. ஏன் லாபம் கொடுக்க போகுது? இடர்களை ஏற்றுக்கொள்றேன். தன் சொந்த காசை போடுறேன். சில நேரம் என்ன நடக்கும்? லொஸ் வந்தா சொந்த சொத்துக்களை இழக்க நேரிடலாம். ஆகவே ரிஸ்க் எடுக்கிறேன், இடர்களை ஏற்றுக்கொள்ள. அதனால பங்குடைமை வணிகம் லாப பங்கை கொடுக்குது. ஓகே. வேற ஏதாவது? இல்லையண்ணா. ஓகே. ஓகே. கிளாஸை முடிச்சு கொள்வோம். மர்ஜுனன் ஓகேவா? விளங்குதா மர்ஜுனன்? கொஞ்சம் விளங்கு, கொஞ்சம் விளங்காம இருக்கும் என்ன? ஓகே. எல்லாம் நோட் பண்ணி எடுங்க. இதே போல கேள்விகள் செய்ய செய்ய உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே பிள்ளை, குட் நைட்டா. பாய். ஓகேண்ணா பாய். தேங்க்யூ அண்ணா. குட் நைட். Thank you, Anna. Bye. Good night.